அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இனிய முடிவு கொண்ட விறுவிறுப்பான வித்தியாசமான முழு நாவல். அழகிய காலை பொழுதில் பனி தனது நாட்டிய அரங்கேற்றத்தை பூமியில் நடத்தி கொண்டிருந்தது. மரம், செடி, கொடி, புட்கள், பங்களாக்கள், குடிசைகள் அத்தனையும் குளிர்ச்சியான பனியில் நீராடி புத்துணர்வோடு அந்த விடிய பொழுதை ஆரவாரத்துடனும் ஆர்வத்துடனும் வரவேற்று கொண்டிருந்தது. ஹைதராபாத் நகரம் உறக்கம் கலைந்து எழுந்துவிட்டது. ஹோட்டல்கள், டீ கடைகள், பூக்கடைகள் என்று பரபரப்பாய் இயங்க ஆரம்பித்து விட்டது. போர்வையின் கதகதப்பில் உறங்கிக் கொண்டிருந்த அஞ்சனாவிற்கு விழிப்பு வந்தது. தலைக்கு மேல் இருந்த கடிகாரத்தை பார்க்க மணி 5 என்று காட்டியது. ஒருத்திக்கு சமைக்க எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஆஃபீஸிற்கு 9:30 மணிக்கு போய் நின்றால் போதும். அதுவே முதல் ஆளாய் அஞ்சனாதான் போய் நிற்பாள். இந்நேரத்தில் எழுந்து என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்தவள் மீண்டும் போர்வையை இழுத்து பொருத்தி கொண்டு படுத்தாள். பழைய நினைவுகள் நெஞ்சில் முள்ளாய் குத்தியது. சட்டென கண்கள் பொங்கி வழிந்து கண்ணப்பரப்பில் ஆராய் ஓடி தலையணையை நனைத்தது. தந்தை, தாய், அண்ணன், அண்ணி என்று பெரிய உறவு கூட்டமே தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தஞ்சாவூரில் இருக்கும்போது அவள் மட்டும் 1000 மைல்களுக்கு அப்பால் வந்து அனாதையாய் வாழ வேண்டிய நிலையை எண்ணி உள்ளத்தில் குருதி வடிந்தது. அஞ்சனா செய்தது மாபெரும் தவறுதான், பிழைதான். அதனால்தான் அவள் குடும்பத்தினருக்கு பெரிய அவமானம் நேர்ந்தது. ஆனால் அதற்காக இப்படி ஒரு பெரிய தண்டனையை அவர்கள் அஞ்சனாவிற்கு வழங்கியிருக்க வேண்டாம். எல்லோரும் அவளை அனாதை என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவள் அனாதை இல்லை என்ற உண்மை அவளுடைய MD சதாசிவத்திற்கு மட்டும் தெரியும். அவள் பெரும் பிழை செய்து எல்லோராலும் கைவிடப்பட்டு நிர்கதியாய் நின்றபோது அவளுக்கு ஆதரவு கரம் நீட்டி ஹைதராபாத்திற்கு கூட்டி வந்து தன் கம்பெனியில் வேலை போட்டு கொடுத்து வாழ வைத்து கொண்டிருப்பவர் சதாசிவம். சதாசிவத்தோடு கம்பெனி பொறுப்புகளை பங்கிட்டு பார்த்து கொண்டிருந்த அவருடைய மகன் ஜெயசூர்யா லண்டனில் உள்ள பல்கலைக்கழகத்தில் வர்த்தகம் பற்றிய புதிய மேற்படிப்பை படிக்க அவன் சென்ற சமயம் அஞ்சனா அங்கு வந்து சேர்ந்தாள். சதாசிவத்திற்கு வயது 50 ஆகிறது. சர்க்கரை, இரத்த கொதிப்பு என ஒவ்வொரு நோயாய் அவரிடம் தஞ்சம் புகுந்த சமயம் ஜெயசூர்யா அவரின் தலையில் கம்பெனி பொறுப்புகளை ஏற்றி வைத்துவிட்டு செல்ல அவர் பெரும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போதுதான் தேவதை கணக்காய் அஞ்சனா அங்கு வந்து சேர்ந்தாள். சதாசிவத்திற்கு பூர்வீகம் தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாநகரம்தான். பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் குடிபெயர்ந்து ஆந்திராவிற்கு வந்துவிட்டார்கள். ஹைதராபாத் மற்றும் முக்கிய நகரங்களில் வர்த்தகம் நடைபெறுகிறது. சதாசிவம் ஆந்திராவின் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன். கார் ஸ்பேர் பார்ட்ஸ், காட்டன் மில்ஸ், சில்க் மில்ஸ், ஷாப்பிங் மால்கள், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், ஆந்திராவின் மலைப்பிரதேசங்களில் காஃபி, டீ எஸ்டேட்ஸ், சொந்த ஊரான மதுரையில் 200 ஏக்கருக்கு மேல் பறந்து விரிந்த பண்ணையும் பண்ணை வீடும் என அவரின் சொத்துக்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனை வர்த்தகங்களுக்கும் தலைமையிடமாய் ஹைதராபாத் நகரில் 7 மாடி கட்டிடத்தில் ஆஃபீஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அங்குதான் அஞ்சனா பணிபுரிகிறாள். அஞ்சனா BBA பட்டதாரி. தற்போது தபாலில் MBAவையும் முடித்துவிட்டாள். அஞ்சனாவை முதலில் சாதாரண கிளார்க் வேலைக்கு தான் சேர்த்தார். அவளின் அசுர உழைப்பை கண்டு பிரமித்து பின்னர் தனது பர்சனல் செக்ரட்டரியாய் பதவி உயர்வு கொடுத்து விட்டார். ஆஃபீஸில் செய்யும் வேலைகளை விட கார் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி, காட்டன், சில்க் மில்ஸ், நகைக்கடை, துணிக்கடை என்று மேற்பார்வையிட அவர் செல்லும்போது அவளும் உடன் செல்வாள். சில சமயம் அவருக்கு முடியாமல் போனால் அவள் தனியாளாய் கிளம்பி விடுவாள். அஞ்சனா என்றால் அங்கே பணிபுரியும் அனைவரும் அஞ்சுவர். அஞ்சனா அப்படியொன்றும் மூர்க்க குணம் கொண்டவள் இல்லை. நிரம்ப அன்பானவள், பாசமானவள். ஆனால் வேலை என்று வந்துவிட்டால் கண்டிப்பு காட்டுவாள். நல்ல முறையில் வேலை செய்பவர்களை தட்டி கொடுத்து பாராட்டி அவர்களின் பதவி உயர்வுக்காக சதாசிவத்திடம் சிபாரிசு செய்வாள். ஆனால் திருட்டு, கபடு, சூது என்று யாராவது செய்துவிட்டால் அவர்கள் கம்பெனியை விட்டு வீட்டுக்கு தான் போக வேண்டும். அங்கே பணிபுரிபவர்களை அவள் அன்பும் பாசமும் கட்டி போடுகிறதென்றால் அவளின் அழகும் கம்பீரமும் அறிவுத்திறமையும் அவர்களை அடிபணிய வைக்கும். அஞ்சனா அங்கு வந்த 2 வருடத்தில் சதாசிவத்திடம் போராடி அவரின் அலுவலகங்கள், தொழிற்சாலைகளில் பணிபுரிவோருக்கு இலவசமாய் குடியிருக்க குடியிருப்பு அடுக்குமாடிகளும், அவர்கள் பிள்ளைகள் இலவசமாய் கல்வி கற்க குடியிருப்பை ஒட்டி பள்ளிக்கூடமும் மருத்துவமனையும் என பெரும் வசதிகள் செய்து தந்துவிட்டாள். அவள் குடியிருப்பதும் அங்குதான். மணி 6 ஆனது. போர்வை உதறி எழுந்தாள். குளியலறைக்கு சென்று குளித்து முடித்தாள். அஞ்சனாவை அழகி என்று சொல்வதை விடுத்து பேரழகி என்றுதான் கூற வேண்டும். அஞ்சனா 23 வயது நிரம்பிய யுவதி. ஆஃபீஸிற்கு வந்து சீட்டில் அமர்ந்து கம்ப்யூட்டரை ஆன் செய்து சதாசிவம் செய்ய வேண்டிய வேலைகளை வரிசைப்படுத்தி பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடியாய் வைத்து கொண்டாள். கையெழுத்திட வேண்டிய ஃபைல்களை வரிசையாய் அடுக்கினாள். நேரம் 10 ஆனதும் ஆஃபீஸிற்கு ஒவ்வொருவராய் வர ஆரம்பித்தனர்.
கொஞ்ச நேரத்தில் சதாசிவம் கோட் ஷூட் சகிதமாய் கம்பீரத்தோடு உள்ளே நுழைய அனைவரும் வணங்கினர். குட் மார்னிங், வெரி குட் மார்னிங் என்று கூறிக்கொண்டே தன்னறைக்கு சென்று அமர்ந்தார். கொஞ்ச நேரத்தில் ஃபைல்களோடு அஞ்சனா உள்ளே பிரவேசித்தாள். இந்த லெட்டரில் கையெழுத்து போட்டிங்கன்னா போஸ்ட் பண்ணிடலாம் சார். அப்படியே இந்த ஃபைல்களை பார்த்து கையெழுத்து போடுங்க. அடுத்ததா இன்றைய மீட்டிங், பார்க்க வேண்டிய இடங்கள், செல்ல வேண்டிய பார்ட்டிகளை தொகுத்து வச்சிருக்கேன் சார். சரி அஞ்சனா. பாருங்க சார், பிறகு வரேன் என்று சென்றவளை அஞ்சனா என்று அவரின் குரல் தடுக்க, என்ன சார் என்று அருகில் வந்தாள். ரொம்ப அழகா ஏஞ்சல் போல இருக்கேம்மா. சேலை புதுசா அஞ்சனா? ஆமாம் சார். உன் கலர் தேர்வு பிரமாதம் அஞ்சனா. இந்த சேலையால் உனக்கு இன்னும் அழகு கூடியதா, இல்லை உன்னால் இந்த சேலைக்கு அழகு வந்ததான்னு சொல்ல தெரியலேம்மா. உன் வயசில் என் மனைவி கூட இப்படிதாம்மா அருமையாக உடுத்திக்குவா. நேர்த்தியாக தன்னை அலங்கரிச்சுக்கிறதுனால் பிடிக்கும் என் தேவகிக்கு. உன் பேச்சிலும் உன் அடக்கமான தோற்றத்திலும் பாசமான உபசரிப்பிலும் பண்பிலும் என் தேவகியை மீண்டும் காண்பது போல் இருக்குமா. உன் பக்கவாட்டு தோற்றத்தை பார்க்கும்போது சில சமயம் ஏமாந்து போகிறேன். உன்னில் என் தேவகியை காண்கிறேன். உன்மேல் இவ்வளவு பாசமும் அக்கறையும் கொள்ள இது கூட காரணம் அஞ்சனா. அஞ்சனா எதுவும் சொல்லாமல் அவர் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருக்க, உன் அழகை எடுத்து மாலையாய் சூடிக்க யாருக்கு கொடுத்து வச்சிருக்கிறதோ. சார் சார், உன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டுமா அஞ்சனா? அதெல்லாம் வேண்டாம் சார் சட்டென சொன்னாள். காலமெல்லாம் இப்படியே இருந்துடலாம்னு நினப்பா அஞ்சனா? ஆமாம் சார். தப்புமா. உனக்குன்னு ஒரு எதிர்காலம் வேண்டாமா அஞ்சனா? எதிர்காலம்னா என்ன சார்? கணவன், குழந்தை, அழகான வீடுன்னு. பிடிக்கல சார், மனசுக்கு ஒப்பலா. இன்னும் பழசையே நினச்சிட்ருக்கியா அஞ்சனா? இன்னும் அந்த காயத்தை மறக்கலையா? எப்படி சார் மறக்க முடியும்? மறக்கக்கூடிய ரணங்களா எனக்கு ஏற்பட்டவை? அஞ்சனா, கடந்த கால கசப்புக்களை அடியோடு மறந்துடுமா. நிகழ்காலத்துக்கு வாமா. வர முடியலை சார். அஞ்சனாவின் கண்களில் நீர் துளிர்த்தது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க நான் விரும்புகிறேம்மா. உங்கள் நல்ல மனசுக்கு நன்றி சார். உங்கள் அக்கறைக்கு நன்றி. ஆனால் என் வாழ்க்கையில் திருமணம் என்பதே வேண்டாம் சார். என் மகன் ஜெயசூர்யா இன்னும் 6 மாதத்தில் படிப்பு முடிந்து வருவான். ரொம்ப சந்தோஷம் சார். வந்தவுடன் உங்கள் பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்குங்க சார். முதல்ல அவனுக்கு கல்யாணத்தை முடிக்க விரும்புகிறேன். அப்புறம்தான் வேலையை பொறுப்பை ஒப்படைக்க போகிறேன். அவர் விரும்பினா செய்யுங்க சார். அந்த பெண் நீயாக இருந்தால் நான் ரொம்பவே மகிழ்ந்து போவேன் என்று சதாசிவம் சந்தோஷமாய் கூற, ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க? அலறினாள் அவள். ஆமாம்மா, நீ என் மகனை மணந்து என் மருமகளாக வேண்டும். என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்ச நீங்களே. உன் தப்பு அதில் எதுவுமே இல்லை அஞ்சனா. இல்லை சார், என் தவறு இருந்ததால் தானே இப்படி அனாதையாகி போனேன். என் வாழ்வில் திருமணம் என்ற சடங்கே வேண்டாம். நீ பேசுறது சரியில்லை அஞ்சனா. நான் பேசுவதுதான் சரி. நான் வர்றேன் சார். அஞ்சனா, என் மகன் சூர்யா வரட்டும். அவனுக்கு உன்னை பிடித்திருந்தால் நீ என் மருமகளா வரணும் அஞ்சனா. என்னோட மிதமிஞ்சிய ஆசை இது. அவர் உருக்கத்துடன் சொல்ல, அஞ்சனா எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தாள். மனமெல்லாம் ரணமாய் வலித்தது. அவளால் முடியுமா? ஒரு ஆணை மணந்து இன்பமாய் வாழ முடியுமா? இரவு 10 மணி. மாடி போர்ட்டிகோவில் பிரம்பு நாட்காலியில் அமர்ந்து தோட்டத்தையே வெறித்து கொண்டிருந்தார் சதாசிவம். மார்கழி பனியோடு தோட்டத்து மலர்களின் வாசமும் இணைந்து பின்னி பிணைந்து அவரை தீண்டி நகர்ந்தது. அந்த குளிர்ந்த பனித்தன்றலை ஆழ்ந்து சுவாசிக்க குளிரெடுத்தது. சால்வையை இழுத்து நன்றாக போர்த்தி கொண்டார். அவரால் இப்பொழுதெல்லாம் நாள் முழுக்க உழைக்க முடியவில்லை. அஞ்சனா மட்டும் இல்லை என்றால் பெரிதாய் திண்டாடி விடுவார். சர்க்கரை, இரத்த கொதிப்பு என்று பெரும் அவதிப்படும் சதாசிவத்திற்கு இப்போதெல்லாம் நெஞ்சில் ஊசி குத்துவது போல் வலி புறப்பட்டு அவரை கஷ்டப்படுத்தியது. அவ்வளவு பெரிய அரண்மனை போன்ற பங்களாவில் தனிமை வேறு அவரை வாட்டி வதைத்தது. இத்தனை நாளும் தெரியாத தனிமை வயதாக பாடாய்படுத்தியது. எத்தனையோ கனவுகளோடும் கற்பனைகளோடும் தான் அவர் தேவகி என்ற அழகிய நங்கையை மணந்தார். தேவகியின் மிதமிஞ்சிய அன்பில், நேசத்தில், பாசத்தில், அக்கறையில் தண்ணீரில் கரையும் சர்க்கரையாய்தான் கரைந்து போனார். அவளை கைப்பிடித்த நேரம் பிஸ்னஸும் பல்கி பெருகியது. அவர்களின் மிதமிஞ்சிய காதல் வாழ்க்கையில் ஜெயசூர்யா மலர்ந்தான். அவனுக்கு 5 வயதாகும்போது தேவகி மீண்டும் கருவுற்றாள். ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் பெண் குழந்தை என தெரிய வந்தபோது சதாசிவம் பெரும் மகிழ்ச்சி கொண்டார். 7ஆம் மாதம் தேவகி ஜுரம் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அந்த ஜுரம் விஷஜுரமாய் மாறி டாக்டர்கள் எவ்வளவு போராடியும் அவளை பிழைக்க வைக்க முடியவில்லை. தேவகி வயிற்றுப்பிள்ளையோடு இறந்து போனாள். நேசம் கொண்ட மனைவி மரணித்துவிட கத்தி துடிதுடித்து துவண்டு போனார். ஒரு நாள் தற்கொலைக்கு முயற்சிக்க அவருடைய தாயும் தகப்பனும் கண்டுவிட்டு காப்பாற்றினர்.
குழந்தையை அனாதையாக்கிட்டு போயிடாதே சிவம். அவளுக்கு விதி இப்படி பொட்டுன்னு போய் சேரணும்னு. இந்த குழந்தையின் முகத்தை பார். அவனின் எதிர்காலம் உன் கையில தான் இருக்கு. இந்த குழந்தைக்காகவாவது நீ வாழணும் சிவம். தேவகி உன் தலையில பெரிய பொறுப்பையும் கடமையையும் விட்டுட்டு போயிருக்கா. அதுவும் நீ செய்வாயின்னு நம்பி. ஏமாத்திடாதே சிவம். தாய் இறந்தது கூட தெரியாம வெள்ளையாய் விளையாடி திரியும் இந்த ஜெயசூர்யாவுக்கு தாயுமானவனா நீ மாறணும் சிவம். மனசை தளர விடாத. நம்பிக்கையை இழப்பது உயிரை இழப்பதற்கு சமம். சிவம், உன்னால் இந்த துக்கத்திலிருந்து மேலெழ முடியும். உன்னால் இந்த துன்பத்தை புறம் கண்டு ஓட வைக்க முடியும். உன் மனைவியின் மரணம் தந்த காயம் உன்னை மலையளவு எழுந்து நிற்க வைக்கும். நீ நம்ம ஜெயசூர்யாவுக்காகவாவது வாழணும் சிவம். எங்களை அனாதையாக்கிடாதேப்பா என்று தாய் பாகிரதியால சதாசிவத்திற்கு அப்போதுதான் தான் எவ்வளவு பெரிய பாவம் செய்ய இருந்தோம் என்று தோன்றியது. நிதானமாய் யோசித்தார். நிமிர்ந்து எழுந்தார். பாகிரதியின் அளவுக்கு அதிகமான புத்தி புகட்டலால் விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் உயர்ந்து நின்றார். அவருடைய அப்பா நகை துணிக்கடை நிறுவினார் என்றால் அவரின் மகன் சதாசிவமோ கடைக்கு தேவையான தங்க வைர பிளாட்டின நகைகளை செய்யும் தொழிற்சாலையை நிறுவி செய்கூலி சேதாரமில்லாமல் விற்பனை செய்தார். அதேபோல் துணிக்கடைக்கு தேவையான துணிகளை நெய்ய சொந்தமாக மில்லை நிறுவி அங்கே நெய்யும் துணிகளை குறைந்தளவு லாபத்திற்கு விற்க விற்பனை அமோகமாயிருந்தது. படிப்படியாய் உயர்ந்து தமிழக ஆந்திரா மலைப்பிரதேசங்களில் காஃபி தேயிலை தோட்டங்களை வாங்கி போட்டார். கர்நாடகாவின் பெங்களூரிலும் சிக்மங்களூரிலும் 5 நட்சத்திர ஹோட்டல்கள் என்றும் ஆந்திராவின் செகந்திராபாத், வாரங்கல், மெக்பூப் நகர், திருமலை போன்ற இடங்களில் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்களும், ஹைதராபாத்தில் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் என்று நிறுவி வெற்றி நடை போட்டார். அதன் பிறகு பாகிரதி மறுமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்த சதாசிவம் செவிசாய்க்கவில்லை. அந்தளவு தேவகியோடு மனம் பொருந்திய காதல் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டார். தனது மகனின் துறவுகோலம் கண்டு வாழ்வு கண்டு துக்கப்பட்டு துன்பப்பட்டு அவரின் பெற்றோர்கள் ஒருவர் பின் ஒருவராய் இறந்துவிட்டனர். கொஞ்சமும் மனம் தளராமல் ஜெயசூர்யாவை வளர்த்தார். ஜெயசூர்யாவும் அருமையான பிள்ளை. படிப்பில் கெட்டிக்காரனாயிருந்தான். எங்கும் எதிலும் முதலிடத்திலே இருக்க விரும்பினான். எதையுமே சாதித்து பழகியதால் வகுப்பில் முதல் ரேங்கை வாங்கினான். 10ஆம் வகுப்புக்கு பிறகு அவன் கல்வி பயின்றது எல்லாம் இங்கிலாந்தில்தான். படித்து முடித்து வந்து வர்த்தகம் செய்தவன் மீண்டும் புதிய வர்த்தகம் பற்றிய கல்வியை பயில சென்றிருக்கிறான். இன்னும் 6 மாதத்தில் அவன் படிப்பு முடிந்துவிடும். அவன் வந்தபின் கம்பெனியின் முழு பொறுப்பையும் அவனிடம் விட்டுவிட்டு ஓய்வெடுக்க விரும்பினார். சதாசிவம் படுக்கையில் வந்து விழுந்தார். பழைய நினைவுகளும் தேவகியும் அவளோடு வாழ்ந்த அன்புடன் கூடிய கவிதையான வாழ்க்கையும் நினைவில் நின்று இதயத்தை கசக்கி பிழிந்தன. விடிய விடிய வேதனையோடு படுக்கையில் புரண்டார். தூக்கம் கண்களை தழுவ மறுத்தது. விடியற்காலையில் இதயத்தின் மையத்தில் லேசாய் ஏற்பட்ட வலி மெல்ல புறப்பட்டு நீர்நிலை பரப்பில் சிறிய புள்ளியாய் தோன்றி பெரிது பெரிதாய் வட்டம் அமைத்து சென்று வலி விரிவானது. சதாசிவம் தாங்க முடியாமல் அலறி வெளியே வந்து விழ காஃபியோடு வந்த வேலைக்காரி சத்தம் போட்டு மற்ற வேலைக்காரர்களை கூட்டிவிட்டாள். படியில் நெற்றிப்பட்டு ரத்தம் ஆறாய் ஓடியது. கெஸ்ட் ஹவுஸில் உறங்கிக் கொண்டிருந்த டிரைவருக்கு விரைவாய் செய்தி போய் ஓடி வந்தான். ஆஸ்பத்திரியில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். இதய நோய் நிபுணர் டாக்டர் ராகவன் தலைமையில் மருத்துவர்கள் கூடி சிகிச்சை அளித்தனர். ராகவன் சதாசிவத்தின் நண்பரும் கூட. காயங்களுக்கு தையல் போடப்பட்டு நெஞ்சுவலிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அஞ்சனா செய்தியறிந்து அலறிக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி வந்தாள். கண்ணாடி கதவுக்கு அப்பால் தலையில் பெரிய கட்டோடு வேறிருந்த மரமாய் பலவித கருவிகள் பொருத்தப்பட்டு கண்மூடி மயக்கத்தில் இருந்தார் சதாசிவம். அந்த காட்சியை கண்டதும் அஞ்சனாவின் கண்களில் சட்டென கண்ணீர் நீர்வீழ்ச்சியாய் சலசலத்து கொட்டியது. 2 வருடங்களுக்கு முன் சதாசிவம் மட்டும் இல்லை என்றால் அஞ்சனாவை புதைத்த இடத்தில் புட்கள் மண்டியிருக்கும். இல்லை இல்லை, பெரிய மரமே முளைத்து தளிர் விட்டு கிளை விட்டு வளர்ந்திருக்கும். அங்கே வந்த ராகவன் அவள் தோள் மீது ஆதரவாய் கை வைக்க அஞ்சனா அழுகையில் குலுங்கினாள். அழாதேம்மா, சதாசிவம் ஆபத்து கட்டத்தை தாண்டியாச்சு. உடனடியாக கொண்டு வந்ததால் காப்பாற்ற முடிஞ்சது. டாக்டர், அவருக்கு நெஞ்சு வலிமா? ஐயோ, நிறைய டெஸ்ட்டுகள் எடுத்திருக்கு. அது வந்தவுடன் என்ன கோளாறுன்னு தெரிஞ்சிடும். சதாசிவத்திற்கு ஏற்கனவே இதய பிரச்சனை இருந்திருக்கு. அவன் அலட்சியப்படுத்திட்டதால இந்த நிலமை. அவருடைய மகனுக்கு தகவல் கொடுத்துடலாமா டாக்டர்? கொடுக்கணும்மா. சதாசிவம் இனி பிஸ்னஸில் ஈடுபட முடியாது. சதாசிவம் நினைத்தாலும் அவன் உடம்பு இனி ஒத்துக்காதுமா. ஜெயசூர்யா உடனே வந்து கம்பெனி பொறுப்புகளை ஏற்றுக்கணும். இன்னும் 6 மாத படிப்பு பாக்கி இருக்காமே டாக்டர். எப்படி டாக்டர், அவர் படிப்பு பாழாகிடாதா என்று அஞ்சனா பரிதாபமாய் கேட்க, இங்கே அப்பன் நெஞ்சு வலி வந்து கிடக்கும்போது படிப்பென்னம்மா வேண்டி கிடக்கு? இது நாள் வரை ஜெயசூர்யா படித்தது போதும்.
வர்த்தகம் சம்பந்தமான அனைத்து படிப்புகளையும் முடிச்சு தந்தையின் மிதமிஞ்சிய வர்த்தகத்தை இன்னும் வசத்துக்கு கொண்டு போகணுங்கிற வெறியில் அவன் படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து பிஸ்னஸை கையில் எடுக்கலான்னாலும் அவன் அப்பா உடம்பு நிலையை சீக்கிரம் சரி பண்ணணும் அஞ்சனா. டாக்டர் ராகவன் விளக்க, நீங்களே தெரியப்படுத்துங்கள் டாக்டர். சரிம்மா. அஞ்சனா டாக்டரிடம் பேசிவிட்டு அவரின் அனுமதியுடன் அறைக்குள் நுழைகிறாள். சதாசிவம் கொஞ்ச நேரத்தில் மெல்ல கண் விழித்தார். அஞ்சனா என்று அழைத்தபோது அவர் கண்கள் நீரில் மிதந்தன. சார் சார், உங்களுக்கு ஒன்றுமில்ல, சின்ன காயம்தான், லேசா நெஞ்சுவலிதானாம், கவலைப்பட தேவையில்லைன்னுட்டார் டாக்டர். சூர்யாவுக்கு தகவல் கொடுக்கணுமா? டாக்டர் அவருக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டார். அவன் வருவானா அஞ்சனா என்று கவலையோடு கேட்க, கண்டிப்பாக வருவார் சார். உங்களுக்கு ஒன்றுனா அங்கே அவரால் சந்தோஷமாக இருக்க முடியுமா சார்? பாசமான தந்தை இல்லையா நீங்கள்? எல்லா அப்பாவை விடவும் ஸ்பெஷல் இல்லையா? அவரோட எதிர்கால வாழ்க்கைக்காக உங்களுடைய நிகழ்காலத்தை அவருக்காக விட்டு கொடுத்தவர் இல்லையா? பிள்ளையையே சுவாசமாக நினைத்து வாழ்ந்தவர் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களை பார்க்க நிச்சயம் அவர் வருவார். இன்று மாலையே கூட வரலாம். நிச்சயம் வருவானாமா அஞ்சனா? சதாசிவம் சந்தேகத்தோடும் ஏக்கத்தோடும் கேட்க, உங்களுக்கு ஏன் உங்கள் பிள்ளையின் பாசத்தின் மேல் நம்பிக்கை வரல? நான் அவரை நம்புகிற அளவு கூட நீங்கள் நம்பக்கூடாதா என்று அஞ்சனா கேட்க, நம்புறேம்மா, என் மகன் நிச்சயம் வருவான். சதாசிவம் நம்பினார். அவர் நம்பிக்கையை ஜெயசூர்யா தகர்த்தெறிய போவது தெரியாமல். மேற்கு மலை தாயின் தவிப்புடன் இரு கைகளையும் நீட்டி ஆதவனை அன்புடன் வரவேற்று அணைத்து மடியில் போட்டு தட்டி தாளாட்டிய இனிய மாலை பொழுது. சதாசிவம் மாத்திரை மருந்துகளின் உபயத்தில் நன்கு உறங்கினார். அஞ்சனா அவர் அருகிலேயே ஒரு இருக்கையை போட்டு அமர்ந்து விட்டாள். அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்த விஷயம் காட்டுத்தீயாய் அவருடைய வர்த்தக நிலையங்களுக்கு பரவிவிட்டது. மதிய இடைவேளை மாலை என நிறைய பேர் வந்து கண்ணாடி கதவு கப்பால் உறங்கிக் கொண்டிருந்தவரை கண்கள் கலங்க பார்த்துவிட்டு சென்றனர். டாக்டர் அழைக்க அஞ்சனா போனாள். டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு அஞ்சனா. அப்படியா? ரிசல்ட் என்ன சொல்லுது டாக்டர்? இதயத்தில் இருக்கிற 4 வால்வுகளில் 2 ரொம்ப பழுதாகி இருக்கு அஞ்சனா. ஐயோ டாக்டர், என்ன சொல்கிறீங்க என்று அச்சம் மேலிட கேட்டாள். அதை ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி செய்து அகற்றிட்டு புது வாழ்வு பொருத்தணும். அதை கொஞ்சம் சீக்கிரம் செய்துடுறது பெட்டர் அஞ்சனா. சூர்யாவுக்கு விஷயத்தை சொல்லிட்டேன். எப்போ வருவான்னு தெரியலையுமா? டாக்டர் சொன்ன செய்தியோடு எழுந்து வந்த அமர்ந்தவள் கல்லா இறுகி போனாள். இரவு 8 மணிக்கு மீண்டும் விழித்தார் சதாசிவம். அவருக்கு உணவு கொடுத்தாள் அஞ்சனா. உணவு உண்ட பின் அவரின் பார்வை ஜெயசூர்யாவின் வருகையை எதிர்பார்த்து வாசலையே பார்த்து கொண்டிருக்க அவரின் நிலை கண்ட அஞ்சனா வருந்தினாள். சூர்யா இன்னும் வரலையே அஞ்சனா என்று சோகமாய் கேட்க, நிச்சயம் வருவார் சார் என்று ஆறுதல் சொல்லி அவரை தைரியப்படுத்தி கொண்டிருந்தாள். 9 மணி வாக்கில் அவரின் செல்லிசைக்க அழைத்தது ஜெயசூர்யாதான். ஃபோனை ஆன் செய்து, ஹலோ சூர்யா என்றவரின் குரல் தழுதழுத்தது. கண்கள் கசிந்தது. டாடி, எப்படி இருக்கீங்க? பரவாயில்லப்பா. ஏன் திடீர்னு நெஞ்சுவலி வந்தது? வயசாக வேலைப்பளுவின் காரணமாக முடியலை சூர்யா. அதெல்லாம் போய் பழசை ஏதாவது மனசுக்குள்ளே போட்டு கிண்டி கிளறி இருப்பீங்க, சரியா? என்ன டாடி பதிலையே காணோம்? அது 50% இருக்கலாம், ஆனால் இப்பெல்லாம் உழைக்க முடியலப்பா. இன்னும் 6 மாதம் பொறுத்துக்குங்க டாடி. படிப்பு முடிஞ்சு வந்ததும் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துடுறேன். டாக்டர் அங்கிள் கிட்ட பேசினேன். இதயத்தில் 2 வால்வு ரொம்ப பழுதாகி இருக்காம். அதை சர்ஜரி செய்து அகற்றணுமாம். சீக்கிரமே புது வாழ்வு பொருத்திடுறது பெட்டருங்கிறார். அவர் ஆப்ரேஷன் செய்ய சொல்லிட்டேன் என்று அவன் சாதாரணமாய் சொல்ல, நீ எப்போ வர்ற? நீ இல்லாமல் எனக்கு ஆப்ரேஷனா? அதெல்லாம் வேண்டாம். உன்னை பார்த்த பின்பு தான் நான் ஆப்ரேஷனே செய்துக்குவேன். ஒருவேளை நான் ஆப்ரேஷனில் பிழைக்காமல் போனால் அவரை முடிக்க விடாமல், அதெல்லாம் எதுவும் ஆகாது. இன்றைய நவீன அறிவியல் யுகத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன் 100க்கு 100 வெற்றியாக முடியுது தெரியுமா டாடி? நாளை மாலையே ஆப்ரேஷன் செய்ய சொல்லிட்டேன். நீ இல்லாமல் நான் மாடல் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் டாடி. அது ரொம்ப முக்கியம். இதை அடிப்படையாக கொண்டு தான் மெயின் எக்ஸாம் இருக்கும். அதனால் 4 நாளில் முடிச்சுட்டு வரேன். உன்னை பார்க்கணும்னு தவிப்பாக இருக்குப்பா. ப்ளீஸ் டாடி, நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் நிலைமை புரியும். உங்களை பத்திரமா பார்த்துக்க சொல்லி மனோகர் அங்கிளுக்கும் ஃபோன் பண்ணிடுறேன். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க, சரியா? ஜெயசூர்யா ஃபோனை ஆஃப் செய்து விட அவரின் முகம் வேதனையில் சுருங்கியது. மனோகர் என்பவர் சதாசிவத்தின் நண்பர். அடுத்ததாய் அவர்களுடைய கம்பெனியின் ஜிஎம். அவன் இப்போ வரலன்னு சொல்கிறான் அஞ்சனா என்று கூறிவிட்டு வருத்தத்துடன் போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு படுத்துவிட, சார் நான் வேணும்னா பேசி பார்க்கட்டுமா என்றாள் அஞ்சனா. வேண்டாம்மா, என் வார்த்தைக்கே மதிப்பு மரியாதையும் கொடுக்காதவன் உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பானா?
விடுமா, அவன் வர்றப்ப வரட்டும். நீ என் பக்கத்தில் இருக்கியே, அது போதும்மா. இப்பெல்லாம் சூர்யாவை விட உன்னைத்தான் அஞ்சனா எனக்கு அதிகம் பிடிச்சிருக்கு. உன் பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் தாமா ஏங்குறேன். நீ என் வம்சம் இல்ல, ரத்தம் இல்ல, நீ என் வாரிசும் இல்ல. ஆனால் உனக்கு துடிப்பதில் 1% கூட அவனுக்கு துடிப்பது போல் தெரியலைமா. அவனுக்கு அவன் படிப்பும் எக்ஸாமும் தான் முக்கியமாக தெரியுது. என் ஏக்கத்தை, என் ஆசையை, என் பாசத்தை அவன் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலா. ரொம்ப அலட்சியப்படுத்துகிறான்மா என்று கண்கள் நீரில் பளபளக்க சதாசிவம் கூற அஞ்சனாவிற்கு சுறுசுறுவென கோபம் தலைக்கேறியது. என்னை நீங்கள் மன்னிக்கணும் சார் என்றவள் அவரின் செல்போனை எடுத்து ரிசீவ்டு கால் போய் சூர்யாவின் நம்பரை கண்டு ஆன் செய்தாள். ஹலோ டாடி, திரும்பவும் எதுக்கு அழைச்சிங்க? என்ன விஷயம்? ஜெயசூர்யா தான் கேட்டான். நான் அஞ்சனா என்ற பெண் குரல் கேட்க, எந்த அஞ்சனா? சதாசிவம் சாரோட பிஏ அஞ்சனா. ஓ, சட்டன ஞாபகத்துக்கு வரலாங்க. அடிக்கடி டாடி உங்களை பற்றி பேசுவார். என்ன பேசுவார் கேட்டாள் அஞ்சனா. அஞ்சனா டேலண்ட் கேர்ள், ஒரு ஏஞ்சல். அஞ்சனாவின் அறிவும் திறமையும் என்னை வியக்க வைக்குது. அஞ்சனா என் வேலைப்பளுவில் பாதியை பகிர்ந்துக்கிறாள். அஞ்சனா இல்லைன்னா திண்டாடிடுவேன். நம்ம கம்பெனியின் சமீபத்திய அசுர வளர்ச்சிக்கு அஞ்சனா தான் காரணம்னு உங்களுக்கு புகழாரம் சூட்டிகிட்டே போவார். போதுங்க சூர்யா, நீங்களா சொல்கிறீங்களா இல்லை நிஜமாவே உங்கள் அப்பா இப்படி என்னை பற்றி சொல்வாரா? நிஜங்க அஞ்சனா. எதுக்காக பார்த்து பழகிறாத உங்களுக்கு நான் புகழாரம் சூட்டணும்? ஜெயசூர்யா தெளிவாய் பேச அஞ்சனா அவன் புகழ்ச்சியில் நெகிழ்ந்துதான் போனாள். டாடியை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பார்த்துக்குங்க. ஆப்ரேஷன் நடந்து டிஸ்சார்ஜ் ஆகி நல்லபடியாக வீட்டுக்கு வரும் வரை நீங்கள் துணை இருக்கணும் அஞ்சனா. கட்டாயம் சார். நீங்களும் உடனே ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வரணும். உங்கள் அப்பா உங்களை காண தவிப்புடன் காத்திருக்கார். சாரிங்க, இப்போ வர முடியாது. மாடல் எக்ஸாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது. உங்களையே உயிராய் சுவாசிக்கும் அப்பா இங்கே உயிருக்கு போராட்டம் கண்டு படுத்திருக்கும்போது படிப்பு எக்ஸாம்னு பேசுகிறீங்களே, இது சரியா? சரியான நேரம் பார்த்து டாடி உடம்புக்கு வந்து படுத்துட்டா நான் என்ன செய்கிறது? நேரம் காலம் பார்த்தா உடம்புக்கு வரும். கரெக்டு தான், ஆனால் எனக்கு வர முடியாத சூழ்நிலை. என் நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன பெரிய நிலைமை? நீங்கள் சொல்லும் காரணமெல்லாம் சும்மா பம்மாத்து காரணம். உங்களுக்கு உங்கள் அப்பாவை வந்து பார்க்கணும்னு அக்கறல்ல. அஞ்சனா கோபமாய் குற்றம் சாட்டினாள். ஹலோ ஹலோ, என்ன பேசுகிறீங்க என்று ஜெயசூர்யாவும் குரலில் சீற்றத்தை காட்டினான். நான் சரியாத்தான் பேசுகிறேன். பொறுப்பான மகனாக நீங்கள் இருந்திருந்தா இந்நேரம் ஃப்ளைட் பிடிச்சி பாதி வழி வந்துட்டுருப்பீங்க. ஹலோ நிறுத்துங்க மிஸ். ஏதேது விட்டால் ஏதேதோ பேசிட்டு போகிறீங்க. நான் பொறுப்பில்லாத மகனா? ஆமாம், இதில் என்ன சந்தேகம்? ஒரு முறை இல்லை, 100 முறை 1000 முறை கூட நான் சொல்லுவேன். ஏய், யார்கிட்ட பேசுகிறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மேலே மேலே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரேன். படிப்பு முடிஞ்சதும் நாடு திரும்பி அவருக்கு முழு ரெஸ்ட் கொடுக்கணும்னும் டாடியின் வர்த்தக அமைப்பை நம்பர் 1 உயர்த்த வேணும்னும் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கும் என்னை பார்த்து பொறுப்பில்லாத மகன்னு சொல்கிறியேடி என்று ஒருமைக்கு தாவியதும் இல்லாமல் டீ போட்டு பேச, ஹலோ மரியாதையாக பேசுங்க சார் என்று வேகமாய் கத்தினாள் அஞ்சனா. உனக்கு என்னடி மரியாதை? நீ யார்? என் அப்பா கிட்ட கை கட்டி பணிபுரியும் ஒரு பணியாளர். எங்களது நிறுவனத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு பணிபுரியும் சேவகி போலவா நீ பேசுகிறா? உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுவதற்கு? நீங்கள் அளவுக்கு மீறி பேசுகிறீங்க சார். நீங்கள் வாடி போடினா நான் வாடா போடான்னு பேச வேண்டி வரும். எங்க பேசுடி பார்க்கலாம் என்று எதிர்முனையில் இருந்த ஜெயசூர்யா கத்தினான். டேய் ராஸ்கல், ஒரு தகப்பன் இங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது எனக்கு என் தகப்பன் முக்கியம் இல்லை, பரீட்சை தான் முக்கியம்னு சொல்கிற இடியட். நீ எல்லாம் மனுஷனா இல்லை மிருகமா? ஏய் என்னை சீண்டி பார்க்காதா. இந்த சூர்யா பற்றி உனக்கு தெரியாதுடி. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நான் தாக்கினேன்னா என் தாக்குதலுக்கு தாங்க மாட்டேடி. ஜெயசூர்யா எரிமலையாய் கொதித்தான். ஏய், உன்னை என்னடா செய்ய முடியும்? செய்யறேன்டி, வந்து செய்யறேன். வந்து உடனே உன்னை வேலையிலிருந்து தூக்குறேன். அவள் சிரித்தாள் ஏளனமாய். அவன் கடுப்பாகி கேட்டான். ஏய், எதுக்குடி சிரிக்கிறா? டேய், உன் கம்பெனியிலிருந்து என்னை தூக்கிட்டா மறுபடியும் எனக்கு வேலையே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் எப்போ வெளியே வருவேன்னு உன் போட்டி கம்பெனிக்காரர்கள் பார்த்துட்ருக்காங்க. பெரிய அறிவு ஜீவி இவளை எதிர்பார்த்து நிற்கிறாங்களாம். அதையும் வந்து பார்க்கிறேன்டி. வா, அதை இப்போதே வந்து பார் என்று குரலில் அழுத்தம் கொடுத்து சொல்ல, நாளை காலை உன் முன்பு அங்கே நிற்பேண்டி. சொல்லாதே, செய்து காட்டு. நான் ஆம்பளை, ரோஷமுள்ள ஆம்பளைடி. அதை நாளை காலையில் நிரூபித்து காட்டு, பின் நம்புறேன் என்று அஞ்சனா இகழ்ச்சியாய் சிரிக்க ஜெயசூர்யா கொம்பு சீவிய காலை போல் ஆனான். ஏய் அஞ்சனா, நாளை நிரூபிக்கிறேன் நான் ஆம்பளை என்பதை. ஜெயசூர்யா சட்டென ஃபோனை கட் செய்தான்.
இது நேரம் வரை ஆஸ்பத்திரி வராண்டாவில் ஜெயசூர்யாவுடன் மல்லுக்கு நின்ற அஞ்சனா புன்னகையோடு சதாசிவம் படுத்திருந்த அறைக்குள் நுழைய, சூர்யா என்னம்மா சொன்னான்? அவர் ரோஷமுள்ளவர் சார், நாளை காலையில் வந்துடுவார். அவர் முகத்தில் நாளை காலை சந்தோஷமா விழிப்பீர்கள். என்னம்மா சொல்றா? வர்றேன்னு ஒத்துக்கிட்டார். நிஜமாவா? எப்படிம்மா? அதுவா, அவர் என்னை கோபப்படுத்தினார். நான் சும்மாதான் பதிலுக்கு சீண்டினேன். அவரோ நிஜம் என்று நம்பி கொம்பு சீவிய காளையாய் குதிக்க அதை பயன்படுத்தி அவரை நான் வரவழைச்சிட்டேன். என்ன பொண்ணுமா நீ? அவனை கோபப்படுத்தினியா? உங்கள் இருவரின் முதல் சந்திப்பு இப்படி ஒரு பெரிய சண்டையிலா முடிய வேண்டும்? எனக்கு கவலையா இருக்குமா என்று சதாசிவம் சோகமாய் சொல்ல, எதற்கு கவலை? வரட்டும், நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று மலர்ச்சியுடன் சொன்னாள். அவள் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாய் நடக்கப் போகிறதென்று அவளுக்கு அப்போது தெரியாது. ஒரு டிராவல் ஏஜென்சி மூலம் இரவோடு இரவாக விமான டிக்கெட் கிடைத்து காலை 4 மணி அளவில் விமானம் ஏறிவிட்டான் ஜெயசூர்யா. இரவெல்லாம் ஒரு பொட்டு தூக்கமில்லை. எரிமலையின் தீவிரத்தோடு பொங்கி பிரவாகம் எடுத்தது கோபம். ஒரு பெண், அதுவும் நம்மிடம் கைகட்டி வேலை பார்க்கும் பெண். என்ன துணிச்சல் அந்த கழுதைக்கு! என்னவெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டது. பொறுப்பில்லாத மகன், வாடா போடா, இடியட், ராஸ்கல் என்று. இத்தனை கீழ்த்தரமாய் பேசும் பெண்ணை போய் எப்படியெல்லாம் புகழ்ந்தார் டாடி. தேவதை என்றும் தெய்வம் என்றும். அவளா தேவதை? ராட்சசி என்றும் பேய், பிசாசு, அரக்கி என்றும் வர்ணிக்காமல். வர்றேண்டி, வந்து பார்க்கிறேன் என் தந்தையின் இத்தனை புகழ்ச்சிக்கும் பொருத்தமானவளா என்று. பொறுப்பான பாசமான மகன் நான் என்று நிரூபிக்கிறேன். தந்தையின் மேல் உயிரையே வைத்திருக்கும் மகன் என்று இனியாவது நீ நம்புவாயாடி என்று நாக்கை பிடுங்கிக் கொள்ளும் அளவு 4 வார்த்தைகள் நறுக்கென்று கேட்டுவிடுகிறேன். 10 வயதில் தாயை இழந்து பெண்ணின் அருகாமை, அன்பு, பாசம், நேசமின்றி தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்தவன் ஜெயசூர்யா. பார்க்கும் பெண்களில் தாயை காண்பான், சகோதரியை காண்பான். பெண்கள் பற்றி அவன் மனதில் பெரிதாய் உயர்ந்த எண்ணம் உண்டு. கடவுளின் படைப்பிலேயே சிறந்த ஜீவன் பெண் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். 1000 ஆண்கள் சேர்ந்து ஒரு பிள்ளையை நல்ல முறையில் வளர்ப்பது கஷ்டம். ஆனால் ஒரு பெண் 1000 பிள்ளைகளை எளிதாய் சிறந்த முறையில் வளர்த்து விடுவாள் என்றெல்லாம் ஏற்றமுள்ள எண்ணங்களை பெண்களின் மேல் வைத்திருந்த அவனை லேசாய் ஆட்டம் காண வைத்திருக்கிறாள் அஞ்சனா. ஜெயசூர்யாவை சதாசிவம் நல்ல முறையில்தான் வளர்த்துள்ளார். ஆனால் ஜெயசூர்யா எளிதாய் கோபப்படுவான், ஆத்திரப்படுவான். எதிலும் முதலாவதாய் வரவேண்டும் என்ற மூர்க்க குணம் உள்ளவன். எந்த பொருளானாலும் முதல் தரமான பொருளைத்தான் விரும்புவான். ஒரு முறை ஜெயசூர்யா டிரைவிங் கற்றுக்கொள்ள இருந்த சமயம் சதாசிவம் செகண்ட் ஹேண்டில் ஒரு காரை வாங்கி வந்து கொடுத்து அதை ஓட்டி பழக சொன்னார். ஆனால் ஜெயசூர்யாவோ அந்த காரை தொட்டுக்கூட பார்க்கவில்லை. அதன் பிறகு புதிதாய் ஜப்பானிலிருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை சதாசிவம் வரவழைத்து கொடுத்தார். அதில்தான் டிரைவிங் கற்றுக்கொண்டான். சில நேரம் ஜெயசூர்யாவின் இந்த பிடிவாத கெட்ட குணம் கண்டு கஷ்டப்படுவார். தன் மனைவி உயிரோடு இருந்திருந்தால் மகன் இது போன்ற குணங்களை விடுத்து எவ்வளவு நல்லவனாய் வளர்ந்திருப்பான் என்று தனிமையில் கண்ணீர் சிந்துவார். மனைவி என்ற ஒரு பெண் வந்து அவனை அடியோடு மாற்றிவிடுவாள் என்று நம்பினார். அஞ்சனாவை கண்டதிலிருந்து தன் மகனுக்கு சரியான இணையாய் அஞ்சனா இருப்பாள் என்ற ஆசையும் கொண்டார். அஞ்சனாவின் அன்பு ஜெயசூர்யாவின் பிடிவாத மூர்க்க குணத்தை மாற்றிவிடும் என்று நம்பினார். இதுநாள் வரை அஞ்சனாவை சந்திக்காத மகன் முதலாய் சந்தித்து கொள்ளும்போது இப்படி எதிரிகளாவா சந்தித்து கொள்வது என்று நொந்து கொண்டார். இரவு முழுக்க தூக்கம் வராமல் தவித்தார். அவருக்கு பாதுகாவலாய் அந்த அறையின் மூலையில் படுத்திருந்த அஞ்சனா விடியற்காலையில் அவரிடம் சொல்லிக்கொண்டு தன் இருப்பிடத்திற்கு வந்தாள். குளித்துவிட்டு சமையலறைக்கு சென்று இட்லி, பொங்கல், சட்னி, சாம்பார் என்று செய்து ஹாட் பாக்ஸில் நிரப்பிக்கொண்டாள். தேநீர் தயாரித்து ஃப்ளாஸ்கில் ஊற்றிக்கொண்டாள். பீரோவை திறந்து சேலைகளை புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருந்தாள். ஜெயசூர்யா முன்பு தலை நிமிர்வோடு நிற்க முத்துக்களாலும் மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட இளம் ரோஜா வண்ண சேலையை தேர்ந்தெடுத்து அணிந்தாள். கழுத்தில் மெல்லிய செயின், காதுகளில் மீடியமான அளவு பொன் வளையங்கள், புருவத்தின் மத்தியில் அழகான சிறிய கோபுர பொட்டு, கண்களில் லேசாய் மையெழுதினாள். எப்போதும் போல தூக்கி நீண்ட முடியை கொண்டை போடாமல் தளர தளர சாட்டையாய் பின்னி போட அது முட்டிக்கு கீழே அடர்ந்து நீண்டு தொங்கியது. கண்ணாடியில் பார்க்க அவளின் அழகு அவளுக்கே பிரமிப்பை கொடுத்தது. வீட்டை பூட்டி வெளியே வர டிரைவர் கார் கதவை திறந்து விட்டார். விமானம் தரையிறங்கியது. வாடகை காரை அமர்த்தி கொண்டு ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கினான் ஜெயசூர்யா. மேனேஜருக்கோ அல்லது தன் வீட்டு டிரைவருக்கோ ஃபோன் செய்தால் வந்து அழைத்து சென்றிருப்பார்கள். ஆனால் தான் அங்கு சர்ப்ரைஸாய் போய் நின்று அஞ்சனாவின் மூக்கை உடைக்க நினைத்தான். டாக்டரிடம் சதாசிவம் இருக்கும் அறையை கேட்டு தெரிந்து கொண்டு உள்ளே நுழைய அவர் ஒரு கழித்து படுத்திருந்தார்.
டாடி என்று ஜெயசூர்யா அழைக்க அந்த குரல் அவருள் அமிர்தமாய் இறங்க, சூர்யா வந்துட்டியா என் கண்ணே என்று எழுந்தார். மெல்ல மெல்ல டாடி, எதுக்கு இத்தனை வேகம்? உடம்புக்காகாம போயிட போகுது. சதாசிவத்தை பாசமாய் அணைத்து அன்போடு அவரின் கன்னத்தில் முத்தமிட்டு ஆசையோடு கைப்பற்றி அருகில் அமர்ந்து கொண்டான். நீ வந்துட்டியா? உன்னை கண்டவுடன் எனக்கு யானை பலம் வந்துட்டது சூர்யா என்றவரின் கண்களில் சரம் சரமாய் கண்ணீர் வழியா. டாடி என்னது? எதுக்கு கண்ணீரெல்லாம்? டாக்டர் அங்கிள் உங்களுக்கு பயப்படும்படி எதுவும் இல்லைன்னு சொல்கிறார். ஹார்ட்டில் சின்னதாக ஒரு ஆப்ரேஷன். ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாம் இப்போ 100க்கு 100% சக்ஸஸ் ஆகுது டாடி. துரதிர்ஷ்டவசமாக எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டா? அதெல்லாம் ஆகாது. உன்னை மனக்கோலத்தில் பார்க்கணும் சூர்யா. எனக்கு என்ன வயசு? வெறும் 26 தான். உன் வயசில் நீ எனக்கு 4 வயசு குழந்தா. படித்து முடிச்சு வந்து நம்ம தொழிலை பெருசாக விரிவுபடுத்தி சாதிக்க நினைக்கிறேன் டாடி. நம்மக்கிட்ட இருக்கும் சொத்தை உட்கார்ந்து சாப்பிட்டாலும் இன்னும் 4 தலைமுறைக்கு தாங்குமே சூர்யா. டாடி என் கல்யாணம் தானே, அது நடக்கும்போது தவறாமல் நடக்கும். நான் உயிருடன் இருக்கும்போதே உன்னை மனக்கோலத்தில் பார்க்கணும் சூர்யா. உனக்கு பிறக்கும் குழந்தைகளை தூக்கி கொஞ்சணும். அப்படி பேசாதீங்க டாடி. படித்து முடிச்சு வந்து தொழிலை கையில் எடுத்தவுடன் திருமணம் செய்துக்கிறேன். போதுமா? சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரமே உன் மனம் கவர்ந்தவளை சந்திப்பாய் என்று சதாசிவம் புன்னகையுடன் சொல்ல, சரி உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். உன்னவளை கண்டவுடன் திருமணத்தை வச்சுக்கலாமா சூர்யா? ஏக்கம் நிறைந்த விழிகளுடன் சதாசிவம் கேட்க ஜெயசூர்யாவால் மறுக்க முடியவில்லை. சம்மதமாய் தலையசைத்தான். சதாசிவம் அகமகிழ்ந்து போனார். டாடி அந்த ராட்சசி எங்கே? திடீரென ஜெயசூர்யா கேட்க, யாருப்பா? அஞ்சனா ராட்சசியைத்தான் கேட்டேன். அஞ்சனா ராட்சசி இல்லை சூர்யா, தேவதை, அருமையான நல்ல பெண். அஞ்சனா நல்ல பொண்ணா? கெட்டவள், அதுவும் 100%. நீ நினைக்கிறா போல மோசமான பெண் இல்ல அஞ்சனா. அவள் பேச்சிலிருந்து தான் எத்தனை கீழ்த்தரமான பெண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேனே. அவளை எப்படியெல்லாம் வர்ணித்தீர்கள், புகழ்ந்தீர்கள். உங்கள் புகழ்ச்சிக்கும் அவள் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை தெரியுமா டாடி? அவள் புராணம் போதும், அவளுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். ஜெயசூர்யா எரிச்சலோடு சொன்னான். சதாசிவம் விழி மூடிக்கொண்டார். வீண் விவாதம் வேண்டாம் என்று. காலை 9 மணி. சதாசிவம் கட்டிலில் அமர்ந்திருக்க அவருக்கு எதிரில் ஜெயசூர்யா அமர்ந்திருந்தான். அறைக்குள் நுழைந்த அஞ்சனா புதியவனின் முதுகை கேள்விக்குறியாய் பார்த்து கொண்டே, காலை வணக்கம் சார் என்றாள். அவரும் பதிலுக்கு வணங்கி, இது என் மகன் ஜெயசூர்யாமா என்று அறிமுகப்படுத்த, இனிய காலை வணக்கம் சார், தங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று இனிய குரலில் சொல்லி கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாள். ஜெயசூர்யாவை அஞ்சனா ஃபோட்டோவில் பார்த்திருக்கிறாள். இன்றுதான் நேரில் பார்க்கிறாள். ஆனால் அவன்தான் இதுவரை அஞ்சனாவை பார்த்ததில்லை. செதுக்கிய சிற்பம் போன்ற உடல்வாகுடன் தாமரை மலர் போன்ற மலர்ந்த முகத்தில் வில்லாய் வளைந்த இரு புருவங்களும் அழகிய மீன் குஞ்சுகளாய் 2 நீண்ட நயனங்களும் ஆப்பிள் கன்னங்களும் சின்ன ரோஜா இதழ்களும் மாதுளை முத்துக்களாய் பல்வரிசைகளும் மென்னகையுடன் அழகாய் வணங்கிய அவளையே விழியமைக்காது ஸ்பரிசித்து கொண்டிருந்தான் ஜெயசூர்யா. முதலாய் கண்களுக்கு குளிர்ச்சியையும் உள்ளத்திற்கு இனிமையையும் தரும் அழகு பெண்ணை பார்க்கவும் அவனால் அவளிடமிருந்து விழிகளை விலக்க முடியவில்லை. சூர்யா இது அஞ்சனா என்று சதாசிவம் கூற, இமையசியாது பார்த்து கொண்டிருந்தவனின் செவிகளில் அந்த சொற்கள் விழுந்ததும் சட்டென அவன் பார்வையில் அனல் வீசியது. ராட்சசி, அந்த அழகான ராட்சசி இவள்தானா? சூர்யா என்னப்பா அது, இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறா? நம்மக்கிட்ட கை கட்டி வேலை செய்பவள் தானே. ஜெயசூர்யா சொல்லிவிட்டு ஏளனமாய் சிரிக்க அஞ்சனாவின் முகம் அவமானத்தால் கருத்தது. அதுக்காக மரியாதை இல்லாமல் பேசலாமா? சூர்யா இது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. நீ போய் எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறா? சதாசிவம் கொஞ்சம் கோபத்தோடு கேட்டார். நான் நல்லவன்தான். பின்ன ஏன் என்னை கெட்டவனாக்கிடுறாங்க? உன்னை வரவழைக்க அஞ்சனா ஏதோ கொஞ்சமாக உன் கோபத்தை சீண்டி பார்த்ததா சொன்னா. கொஞ்சமா? ஏய் என் கோபத்தை கொஞ்சமாவா சீண்டி பார்த்தா? சொல்லுடி. ஜெயசூர்யா கடும் கோபத்துடன் கேட்க, சாரி, வெரி சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. அஞ்சனா கை குவித்து வணங்கினாள். என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா நீ பேசியதெல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா? வருந்துகிறேன் சார், உங்களின் வலி மனம் எல்லாம் புரியுது. உங்களை உடனே சார் பார்க்க விரும்பினார். நீங்களோ பிடிவாதமாக வர மறுத்தீங்க. அதுக்காக உங்களை இங்கே வரவழைக்க தான் அப்படி என்னென்னவெல்லாமோ பேசியது. இன்னும் என்னவெல்லாம் சொல்லி என்னை இழிவுபடுத்தின என்று சீறினான். நான் தவறிழைத்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிக்க கூடாதா என்று கெஞ்சலுடன் பேச,
அவ்வளவு தூரம் பேசிட்டு மன்னிப்பு கேட்டா ஆச்சா என்று ஜெயசூர்யா வேகமா எகிற, நீங்க மன்னிக்க வேண்டாம், நான் பேசினேன் தான். நான் பேசியதில் தவறு இருப்பதாய் தெரியலை. ஏய் என்று பற்களை கடிக்க, அப்பா உடல்நலமில்லாம ஆஸ்பத்திரியில் கிடக்க படிப்பு தான் முக்கியம், வர முடியாதுன்னு சொன்ன உங்களை அப்படி கடுமையாக பேசியது எனக்கு தப்பா தெரியல. சார், உங்களால் என்னை என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அஞ்சனா மிதமிஞ்சிய கோபத்தில் கத்தினாள். டாடி, பாத்தீங்களா இந்த கழுதையின் திமிரை? எப்படி வாய் துடுக்கா பேசுறா? என்னவெல்லாம் பேசினாள்னு தெரியுமா? இவன் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாது. ஏய், உன் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு இன்னைக்கே நீ கிளம்பணும். கட்டாயம் தர்றேன் என்று ஜெயசூர்யாவுக்கு பதிலளித்தவள், சார், காலை உணவு இதில் இருக்கு, சாப்பிடுங்க. உங்கள் மகனுக்கும் சேர்த்து தான் செய்து எடுத்து வந்திருக்கிறேன். கோபத்தை விட்டு சாப்பிட சொல்லுங்க, நான் வெளியில் இருக்கிறேன். அஞ்சனா சொல்லிவிட்டு வராண்டாவிற்கு வந்து அங்கிருந்த நாட்காலியில் அமர்ந்து ஜன்னல் வழியே தெரிந்த பூக்களை இலக்கில்லாமல் வெறித்தாள். சூர்யா, என்ன பேசுகிறப்பா? அஞ்சனா இல்லாம நானும் உடல்நலம் கெட்டு படுக்கையில் கிடக்க நம்ம நிர்வாகம் என்னாகும் நீ வரும் வரை? சதாசிவம் கேட்க, விரைவில் உடல்நலம் பெற்று மேனேஜர்களை வைத்து மேனேஜ் பண்ணுங்க, நான் படிப்பு முடிஞ்சு வந்துடுறேன். என் உடல்நிலை இருக்கும் நிலையில் நான் தேறி எழுந்தால் கூட மீண்டும் நிர்வாகத்தை ஏற்று நடத்த முடியாது. அஞ்சனா நிர்வாகத்தை பார்த்து கொண்டால் நான் வீட்டில் இருந்தபடியே அவள் சொல்லும் ஃபைலில் கையெழுத்து போட்டு ஏதோ நீ வரும் வரை கம்பெனியை ரன் பண்ணிடலாம்னு இருந்தேன். அஞ்சனாவை வேலையிலிருந்து நீக்குவதாயிருந்தால் நீ படிப்பை விட்டொழித்து கம்பெனி பொறுப்பை எடுத்துக்கொள். சதாசிவம் சொல்ல, நான் எப்படி? இன்னும் மெயின் எக்ஸாம் எழுதணுமே என்று தடுமாற்றத்துடன் ஜெயசூர்யா சொல்ல, அதுவரையாவது அஞ்சனா நம் கம்பெனியில் பணிபுரியட்டுமே சூர்யா. உங்களுக்கு கீழ் எத்தனை மேனேஜருங்க வேலை பார்க்குறாங்க? அவங்கள வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியாதா? எவ்வளவு பேர் இருந்தாலும் அஞ்சனாவுக்கு இணையாய் வரமாட்டார்கள். அஞ்சனா அலுவலக நிர்வாகத்திலும் என் உடல் நலனிலும் அக்கறை கொண்டவள். அவள் நம்மிடம் காசுக்காக வேலை செய்யலை சூர்யா. நான் ஒரு சமயம் அவள் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி தவித்த போது உதவினேன். அதற்கு நன்றி கடனாய்த்தான் நம்மிடம் அவள் மிதமின்றி உழைப்பதெல்லாம். அவளுக்கு பணம் பெருசில்ல. அஞ்சனா நமக்காக சமைத்து கொண்டு வந்திருக்கிறாள். நீ வரமாட்டேன் என்றதும் நான் பேசி பார்க்கிறேன் என்று எதற்காக உனக்கு ஃபோன் பண்ண வேண்டும்? இரவெல்லாம் எனக்கு ஏன் காவல் புரிய வேண்டும்? வெறுமனே பணத்துக்காக நம் கம்பெனியில் பணிபுரிய வந்த பெண்ணாய் இருந்தால் இதெல்லாம் செய்வாளா என்று சதாசிவம் விளக்க, எல்லாம் வேஷம் என்றான் பட்டனா. உங்ககிட்ட அக்கறை உள்ளவள் போல நடிச்சு பெரிய தொகையோ இடத்தையோ பிடுங்கி போக கூட நினைத்து நடக்கலாம், இல்லையா டாடி? அந்த பொண்ணை இவ்வளவு கேவலமாக எடை போட்ட மனிதன் நீ ஒருவனாய்த்தான் இருப்ப. நம் ஸ்டாஃபிடம் அஞ்சனாவை பற்றி கேட்டுப்பார், எவ்வளவு நல்லவள்னு சொல்வார்கள். காது ஓட்டையாகிவிட்டது அஞ்சனாவின் புராணம் கேட்டு. காதை பொத்தி கொண்டு கோபமாய் வெளியே வந்தான் ஜெயசூர்யா. அஞ்சனாவை கண்டு அருகே சென்றவன், என்ன யோசனை என்று கேட்டான். அஞ்சனா அவனை மிரள மிரள பார்க்க, நான் ஆம்பளையா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அஞ்சனா திக்கென நிமிர்ந்து விக்கித்த அவனையே பார்த்து கொண்டிருக்க, அழகா விழிகளை விரிச்சு ஆண்களை கவரும் மாயவத்தை தெரிந்தவள் போல் தெரிகிறதே என்று நக்கலாய் கூறியவன், நான் ஆம்பளைதான் என்பதை நிரூபித்து காட்டட்டுமா என்றான். அவன் கேள்வியின் அர்த்தம் உணர்ந்தவள், ஐயோ என்று தீயை மிதித்தவள் போல அலறினாள். அரை மணி நேரம் கழித்து அழுகையை நிறுத்தி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அறைக்குள் நுழைந்தவள், சாப்பிடுங்க சார் என்று சதாசிவத்தை பார்த்து கூறிவிட்டு பரிமாறினாள். உங்க மகனையும் சாப்பிட சொல்லுங்க என்றாள். சூர்யா, வாப்பா சாப்பிடுப்பா என்று அப்பா அழைக்க, அப்போதிருந்த பயங்கர பசியின் காரணமாக கை கழுவி கொண்டு வந்து அஞ்சனா பரிமாறியதை உண்டவன் பொங்கலின் சுவையும் இட்லியின் மிருதுத்தன்மையும் சட்னி சாம்பாரின் ருசியும் கண்டு வியந்து, சுவை அற்புதம் டாடி என்று அஞ்சனா மேல் உள்ள பகையை கொஞ்சம் தள்ளி வைத்து பாராட்ட, அஞ்சனாவோ அகமகிழ்ந்து போனாள். அஞ்சனா சமைக்கும் உணவின் சுவை உன் அம்மாவின் கைப்பக்குவம் போல் இருக்கும் சூர்யா. சைவம் அசைவம்னு அசத்துவாள். அஞ்சனா செய்யும் ஆப்பத்திற்கும் தேங்காய் பாலிற்கும் நான் தீவிர ரசிகன். சதாசிவம் குதூகலத்துடன் சொன்னார். அப்போது ராகவன் உள்ளே நுழைந்தார். சதாசிவத்தின் உடல்நிலையை பரிசோதித்தார். இன்று மாலை ஆபரேஷன் செய்துடலாம் சூர்யா. சரி அங்கிள். சிவம் ஆபரேஷன் செய்துக்க பயப்படுறான் சூர்யா. ஆமா அங்கிள். பயம் வேண்டாம் சிவா, உன் மகனுடைய திருமணம், அப்புறமா பேரன் பேத்தி அவர்களின் திருமணம்னு எல்லாமே நீ பார்க்கலாம் என்று சதாசிவத்தை பார்த்து சொல்ல, என் டாடி நேரடியாக கல்யாணம் செய்துக்க வற்புறுத்துறார், நீங்களோ மறைமுகமாக சொல்கிறீங்க. திருமணத்திற்கு சரியான வயது இதுதான் என்றார் டாக்டர் ராகவன்.
நல்ல பொண்களை பார்க்கணுமே அங்கிள். இந்த காலத்தில் நல்லவர்கள் போல வேஷமிடும் பெண்களைத்தான் அதிகம் பார்க்கிறேன். 1-2 பேர் அஞ்சனா போல இருக்கத்தான் செய்கிறாங்க, இல்லையா அங்கிள்? ஜெயசூர்யா வஞ்ச புகழ்ச்சி அணியை பயன்படுத்தி புகழ்வது போல அஞ்சனாவை பழித்து கூர்மையாய் அவள் முகம் பார்க்க, அவனின் சொற்களும் பார்வையும் குத்தீட்டியாய் அவள் இதயத்தை பதம் பார்த்து வலிக்க செய்தது. டாக்டர் அகன்றுவிட சதாசிவம் எழுந்து பாத்ரூம் சென்று விட்டார். அஞ்சனா ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு நிற்க அருகே வந்தான் ஜெயசூர்யா. முதல்ல என் அப்பா, பிறகு கம்பெனியில் பணிபுரியும் அலுவலர்கள், இங்கேனா டாக்டர் அங்கிள். அவனின் சொற்களின் அர்த்தம் புரியாமல் அஞ்சனா முழிக்க, அடுத்ததா உன்கிட்ட மயங்கி உன் பின்னே நிற்கும் வரிசையில் நிற்பவர்களில் நானும் ஒருவனாயிருப்பேன் என்று நினைக்கிறாய், அப்படித்தானே? ஐயோ, என்ன பேசுறீங்க சூர்யா என்று அவசரமாய் கேட்க, உன் சாப்பாட்டை புகழ்ந்த போது உன் இதழ்களில் பூத்த புன்னகைக்கு என்ன அர்த்தம்? நானும் உன்கிட்ட மயங்கிட்டேன்னு தானே அப்படி கர்வமாய் சிரித்தாய். ஆனால் நீ நினைப்பது போன்ற ஆள் நான் இல்லை. வெளிநாட்டில் எத்தனை பொண்களை பார்த்திருக்கிறேன். அவர்களிடமெல்லாம் மயங்காத நானா உன்கிட்ட மயங்க போகிறேன்? வீணாய் கனவு ஏதாவது காணாதே. சதாசிவம் பையனை எளிதாய் மயக்கி முந்தானியில் முடிந்து இத்தனை சொத்துக்கும் அதிபதியாய் ஆகிவிடலாம்னு நினைக்காதே. அப்பாவை மயக்கியது போதும். இப்படி கண்களை அடிக்கடி அகல விரித்து அழகாய் விழித்து விழித்து உன் விழிகளில் என்னை வீழ வைத்து விடலாம்னு ஒருபோதும் நினைக்காதே. சார். ஆமாம், தெரியாமல் தான் கேட்கிறேன். இந்த அற்புதமான கலையை எங்கே யாரிடம் கற்றுக்கொண்டாய்? யாரும் என்னை திரும்பி பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். ஒரு பயிலும் என்னை பார்த்து சொல்லிவிட்டு காதலிக்க மாட்டேன்றான்னு புலம்பும் தோழி ஒருத்தி இருக்கிறா. அவளுக்கு சொல்லலாம்னு கேட்கிறேன். சொல்றியா அஞ்சனா என்று லேசாய் இதழ் சுழித்து சிரித்தான் ஜெயசூர்யா. அஞ்சனாவிற்கு கோபமாய் வந்தது. ஆனாலும் கோபத்தை வெளிப்படுத்தும் இடமோ காலமோ இது இல்லை என்று அமைதியாயிருந்தாள். ஆஹா, எத்தனை வம்பு கிழித்தாலும் அசங்காத கைகாரிதான் என்று நினைத்தவன், என்ன அஞ்சனா, உனக்கு கோபமே வராதா? உன்னை அத்தனை பேரும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட இதுதான் காரணமா? சார் ப்ளீஸ் என்று கண்களில் நீர் பளவளக்க கெஞ்சினாள். ஒரு ஆணிடம் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாதவள் போல மன்னிப்பை கேட்டு நிற்கிறா. எப்படி இது உன்னால் முடிகிறது? அவன் பேச்சு அவளுக்கு ரணமாய் வலித்தது. உடல் அவமானத்தில் குன்றி குறுகியது. என்ன அஞ்சனா, பதில் சொல்ல தெரியலையா? தன் நிலையை நினைத்து சுய பச்சாதாபத்தில் அழுகை வந்தது. எப்படி இருந்தவள்? தன் வீட்டில் ராணி போல வாழ்க்கையை நடத்தியவள். தன் தலையில் மண்ணள்ளி போட்டு கொண்டது அவள்தானே. எவ்வளவு கட்டுப்படுத்தியும் கண்கள் நீரில் மிதந்தன. ஆண்களை எளிதில் வீழ்த்தும் அடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்துட்ட போலா. நீர்வழியும் கண்களோடு அவள் அவனையே பார்க்க, அழுகையைத்தான் சொன்னேன், பெண்களின் பெருமஸ்திரம் இதுதானே என்று கூற, ஐயோ சார், என்னால் முடியல என்று அழுகையில் குலுங்கினாள். தாயே, முதல்ல உன் முட்டைக்கண்ணை தொடச்சு முகத்தை ஒழுங்குபடுத்து. உன் அழுகையை கண்டு டாடி எதுவும் தப்பர்த்தம் எடுத்துக்கொள்ள போறார். அவன் பேச்சு ஒரு தினசாயிருக்க அழுகையை நிறுத்தி அவனை பார்க்க, நான் உன்னை கட்டிப்பிடிச்சு கண்ட இடத்துல முத்தமிட்டு விட்டதாய் நினச்சிக்க போறார் என்ன என்றவன் கல் நெஞ்சனாய் கலகலவன நகைக்க, அஞ்சனாவோ அவன் பேச்சில் மேலும் குன்றி குறுகி போனாள். அன்று மாலை சதாசிவத்தின் இதயத்தில் பழுதான 2 வாழ்வுகளை நீக்கிவிட்டு புது வாழ்வு பொருத்தி வெற்றிகரமாய் ஆபரேஷன் நடந்து முடிந்துவிட்டது. ஐசியூவுக்கு வெளியே போடப்பட்டிருந்த நாட்காலியில் எதிரும் புதிருமாய் ஜெயசூர்யாவும் அஞ்சனாவும் அமர்ந்திருந்தனர். அஞ்சனா இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு கண்மூடி கிடந்தாள். ஜெயசூர்யா அவள் போனில் பேசிய பேச்சை நினைத்து கொதித்து கொண்டிருந்தான். அவள் பேசியதற்கு 100 மடங்கு திருப்பி கொடுத்து விட்டாலும் மறக்க முடியலை. அவளை கண்ணுறும் போதெல்லாம் அந்த பேச்சை காதுகளில் ரீங்காரமிட்டது. நீ ஒரு ஆம்பளையா இருந்தால் வந்து காட்டு. எவ்வளவு கேவலமான பேச்சுது! என்ன துணிச்சல்! யார் கொடுத்த துணிச்சல்? யாருமற்ற அனாதை கழுதைக்கு இத்தனை துணிவு இருக்குமா, திமிர் இருக்குமா? பார்த்தால் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவள் போலவே தெரியவில்லையே. அவள் மேனி அழகும் மிருதுவும் மிதப்பும் துணிவும் திமிரும் முகத்தில் மிளிரும் பேரம்சத்தையும் காண ஏதோ பணக்காரர் வீட்டில் பிறந்தவள் போலல்லவா தெரிகிறாள். அப்பாவிடம் பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்திருப்பாளோ? எதை பறித்து கொண்டு போக திட்டமிட்டிருக்கிறாள்? இல்லை போட்டி கம்பெனிக்காரர்களின் சதி கலந்திருக்குமோ? அநியாயத்துக்கு அப்பாவுக்கு நல்லவளாய், அன்பானவளாய், பணிவானவளாய், பாசமானவளாய் காட்டிக்கொள்ள என்ன காரணம்? அவன் இந்தியாவிற்கு விடுமுறையில் வரும்போது ஒரு நாளும் அஞ்சனாவை கண்டதில்லை. அவளை பற்றி அப்பா வரி வரியாய் புகழாரம் சூட்ட அவனுக்கு கூட அவளை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு அடக்க முடியாத ஆசை, ஆவல். முதல் சந்திப்பு. எப்படிப்பட்ட சந்திப்பு! எத்தனை கசப்பான சந்திப்பில் பார்த்தவுடன் மனதில் தூக்கி குடிகொள்ளும் பேரழகையை சந்தித்திருக்கிறான். கண்ணுற்ற நிமிடமே அவனை அவன் இதயம் காதலில் தள்ளி வேடிக்கை காட்டினாலும்
அவள் மேல் இருந்த மிதமிஞ்சிய வெறுப்பை காரணம் காட்டி இதயத்திற்கு பெரும் கயிறு போட்டு கட்டி வைத்திருக்கிறான். போயும் போயும் கேவலமாய் பேசியவளையா நினைக்க வேண்டும்? எவ்வளவு கூர்வாளாய் வார்த்தைகளை உபயோகித்தாலும் அசராமல் இருக்கிறாளே. பெண்களின் இதயத்தை மலர்களின் பெண்மைக்கு ஒப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட மென்னிதயம் கொண்டவளால் அவனின் கடுமையை எப்படி தாங்கிக் கொள்ள முடிகிறது? உங்களை இங்கு வரவழைக்கத்தான் அப்படி பேசினேன் என்கிறாள். இது நிஜமான காரணமாக எப்படி இருக்க முடியும்? அன்போடு அழைத்திருக்கலாமே. பண்பான சொற்களால் புரிய வைத்து என்னை வரவழைத்திருக்கலாமே. என்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள்? முரடன் என்றா, முட்டாள் என்றா, கோபக்காரன் என்றா? அவனின் இன்னொரு மனம் அவன் தாடியில் பலமாய் இடித்து கேள்வி கேட்டது. உன் தந்தையின் விருப்பம் என்று கூறி எவ்வளவு கெஞ்சினாள். மடையா, நீ அவள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தாயா? படிப்பை காரணம் காட்டி வர முடியாதென்றாயே. உன்னை அப்படி கோபமூட்டி இருக்காவிட்டால் நீ இந்தியா வந்திருப்பாயா? உன் அப்பாவை கண்டிருப்பாயா? அவர் கண் விழிக்க வேண்டும் என்று கலங்கி கொண்டிருப்பாயா? பெரிதாய் அஞ்சனா மேல் குறை கூறுகிறாய் என்று அவனின் குறைகளை ஒவ்வொன்றாய் அவனுக்கு சுட்டிக்காட்டினாலும் அவனின் குறை அவனுக்கு தெரியவில்லை. ஜெயசூர்யா காலை உணவு உண்டது மட்டும்தான். பிறகு தாகத்திற்கு நீரோ, பசிக்கு உணவோ, ஓய்வுக்கு படுக்கவோ, கண்ணயரவோ இல்லை. அதனை கண்ணுற்ற அஞ்சனாவிற்கு அவன் மேல் பரிதாபம் ஏற்பட்டது. அப்பாவின் மேல் இவ்வளவு பாசம் வைத்திருப்பவனை என்னென்னவோ வார்த்தைகள் கூறி இதயத்தை நார்நாராக கிழித்து விட்டேனே. ஒரு பேராண்மைக்காரனே போய் ஆம்பளையாக இருந்தால் வந்து காட்டு என்றது எவ்வளவு மடத்தனம். கோபக்காரர்களை அவர்கள் வழிக்கே போய் மடக்க வேண்டும் என்று சைக்காலஜி தெரிந்ததன் விளைவு ஒரு ஆண்மகனின் உள்ளத்தில் பெரிய உலைக்களத்தையே ஏற்றி வைத்து விட்டதே. அவன் விரும்புவது போல கம்பெனியிலிருந்து விலகிவிட வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டாள். ஆஸ்பத்திரி கேண்டீனுக்கு போய் ஃப்ளாஸ்கில் காஃபி வாங்கி கொண்டு வந்தாள். சார், மதியத்திலிருந்து பட்னியா இருக்கீங்க, இந்த காஃபியை குடியுங்க என்று அன்போடு அருகில் நின்று சொன்னாள். ரொம்பத்தான் என் மேலே அக்கறை என்று முறைக்க, மறுக்காதீங்க, கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா அவளை மேலே பேச விடாமல் கத்தினான். போதும் நிறுத்து, பெருசாக பேச வந்துட்டா. உன் கையால் பச்சை தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேன். காலையில் வக்கனையாக நான் செய்து வந்தவைகளை சாப்பிட்டியேடான்னு கேட்குறியா? அது டாடிக்காகவும் காலையிலிருந்த பயங்கர பசியாலும் தான். நான் ராத்திரியெல்லாம் தூக்கமில்லாமல் தவிச்ச தவிப்பும் உடனே உன் முன்னாடி வந்து நின்று காட்டணும்னு டிக்கெட்டுக்கு அலைஞ்ச அலைச்சலும் சொல்ல முடியாது தாயி. நான் பட்ட கஷ்டத்தை நீ ஃபோன் பண்ணதுலேருந்து நிம்மதியாகவே இருக்க முடியல. அப்பாவை பார்க்கணுங்கிற எண்ணத்தை விட உன்னை ஜெயிக்கணுங்கிற வெறிதான் என் மனசில் நிறைய இருந்தது. ஓடி வந்து உன் முன்னாடி நின்று நான் ஜெயிச்சும் காட்டிட்டேன் என்று ஆவேசமாய் பேச அவள் அமைதியாகவே அவனை பார்த்து கொண்டிருந்தாள். சும்மா ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி முழிச்சு ஆளை கவிழ்க்கிற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதா. உன் கடைக்கென் ஓரவெளி பார்வைக்கு மயங்கி பொட்டுன்னு உன் மடியில் விழுந்துட மாட்டேன். அஞ்சனாவிற்கு சாட்டையால் அடித்தது போல உடம்பெல்லாம் எரிந்தது. நான் படிப்பு முடிஞ்சு வந்ததும் நீ இங்கிருந்து போயிடணும், தெரியுதா? என் டாடியை கொண்டு என்னை சரிப்படுத்தி என் தலையில் மிளகா அரைக்கலாம்னு நினைக்காதே. போவாய்தானே? கட்டாயம் போகிறேன். நானும் இப்போ போய் பரீட்சை முடிஞ்சுதான் திரும்புவேன். அதுவரை நீ எப்படி வேணும்னாலும் ஆட்டம் போடலாம். உன் ராஜ்யம்தான் இனி எங்கள் கம்பெனியில். இடையில வந்து உன் முகத்தில் விழிக்க மாட்டேன், கட்டாயமாய் நிச்சயமாய் என்று சொன்னான். அவன் சொன்னதை அவனால் கடைப்பிடிக்க முடியுமா? ஜெயசூர்யா அங்கிருந்த 4 நாட்களும் அஞ்சனாவின் மேல் எரிமலையாய் கொதித்து சூடான வார்த்தைகளை அவள் மேல் அள்ளி வீசினான். அஞ்சனா துடித்து விட்டாள். சதாசிவம் கண் விழித்து ஜெயசூர்யாவின் இந்த கொடூர போக்கு பிடிக்காமல், சூர்யா, பாவம் அஞ்சனா, வேணாம்பா, பெண் பாவம் பொல்லாதது என்று கெஞ்ச, ஆண் பாவமும் பொல்லாததுதான், அதையும் தெரிஞ்சு பேசுங்க நறுக்கென்று சொன்னான். மன்னிப்பு கேட்ட பிறகும் சமாதானமாக போகாம இப்படி சண்டைக்கோழியா எதுக்கு சிலிர்த்துக்கிற சூர்யா? எதுக்கு சமாதானமாக போகணும்? உன்னையும் அஞ்சனாவையும் இணைத்து ஏதேதோ கனவுகளும் கற்பனைகளும் கண்டு கொண்டிருக்கேன் சூர்யா. அதை கனவோடவே நிறுத்துங்க, அது ஒரு நாளும் நிஜமாகாது. சூர்யா, அது என்னோட பெரிய ஆசையும் கூட என்று சோகமாய் சொல்ல, அதன் காரணமாக தானே என்கிட்ட பேசும்போதெல்லாம் அவளை பற்றியே பேசி பேசி அவள் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தினீங்க, அப்படித்தானே? சதாசிவம் அமைதியாய் அவனை பார்க்க அவனே கோபமாய் தொடர்ந்தான். என்னுள்ளும் நீங்கள் நினச்சி விதைச்ச வித லேசாக கொஞ்ச நாட்களுக்கு முன் முளைவிட்டு சிறு இலை விட்டு தளிராய் வளர்ந்து நின்றது. அஞ்சனா ஃபோனில் பேசிய அன்றே அந்த சிறு செடியை பிடுங்கி எறிந்து விட்டேன். எனக்குள் இருந்த அவளை பற்றிய ஆசைகளை சுத்தமாக துடைத்து தூர வீசிட்டேன். நான் திரும்பி வரும்போது அவள் இங்கு இருக்கக்கூடாது. இது என் நிர்பந்தம். மகனா இல்லை அந்த அஞ்சனாவா, நீங்களே முடிவெடுத்துக்குங்க. சிங்கமாய் சீறிவிட்டு சென்று விட்டான். அஞ்சனாவின் அன்பு அக்கறையில் விரைவிலேயே நலம் பெற்று வீடு திரும்பினார் சதாசிவம்.
அவரின் தொழில்களுக்கெல்லாம் மையமாய் இயங்கிய அலுவலகம் அவளின் கட்டுப்பாட்டின் கீழ் வர பலருக்கு சந்தோஷம், சிலருக்கு பொறாமை. காலை மாலை பார்க்க வேண்டிய, கையெழுத்திட வேண்டிய ஃபைல்களோடு வந்து விடுவாள் அஞ்சனா. அவள் திறமை மேலும் அதிகரித்து புது புது வியாபார ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு கம்பெனி பெரிய லாபத்தை பார்த்தது. அதையெல்லாம் நினைத்து சதாசிவத்திற்கு பெரும் சந்தோஷம். ஆனால் இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அத்தனைக்கும் காலக்கெடு சூர்யா வரும் வரைதான். நல்ல நிர்வாகியை, அன்புள்ளம் கொண்ட பெண்ணை இழக்கப் போகிறோமே என்று அவருக்கு மனதில் கவலை, வேதனை. ஜெயசூர்யா மறக்காமல் காலை மாலை இரவு நலம் விசாரிப்பான். இந்த அஞ்சனா பொண்ணு என்று ஆரம்பித்தாலே அவள் பேச்சை என்னிடம் வேண்டாம் டாடி என்று ஃபோனை துண்டித்து விடுவான். சூர்யா வந்த பின் அவனிடம் கெஞ்சி பேசி உன்னை என்னிடமே வைத்துக் கொள்கிறேன் அஞ்சனா என்பார். அஞ்சனா மென்னகையுடன் எதுவும் பேசாமல் அகன்று விடுவாள். அஞ்சனாவின் பேச்சு வேண்டாம், நினைப்பு வேண்டாம் என்று ஜெயசூர்யா படிப்பில் கவனம் செலுத்தினான். ஆனால் அது அவனால் முடியாமல் போனது. அவளின் நினைவே வெறுப்போடு அசை போட்டு கொண்டிருந்தவனுக்குள் அவள் மேலான வெறுப்பு நீங்கி விருப்பு விழுதாய் நீண்டு வளர ஆரம்பித்தது. அவளின் பேச்சு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அவன் இதயத்தில் ஏற்கனவே தந்தை விதைத்திருந்த ஆசையோடு நேரில் கண்டதும் அவளிடம் கொட்டி கிடந்த அழகையும் அடக்கத்தையும், அந்த துணிச்சலான துடுக்குத்தனமான தைரியத்தையும் அவனின் நெஞ்சு அவனுக்கே தெரியாமல் முழுக்க முழுக்க நிரப்பி கொண்டு வந்திருந்தது. அவனுக்கு இங்கு வந்த கொஞ்ச நாட்களில் தெரிந்தது. இமைகளை பெரிதாய் விரித்து அவனை அன்போடு ஸ்பரிசித்த அந்த இரு நீண்ட நயனங்களும் அவன் கண்முன்னே வந்து அவனை சித்திரவதைப்படுத்தியது. அவளின் முல்லை பல்வரிசையில் பூத்த புன்னகையை அவன் நெஞ்சு ஞாபகப்படுத்தி அவனை உருக்குலைய வைத்தது. அஞ்சனா 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 என்றே அவன் இதயம் சுதி போட்டு துடித்தது. பெரும் வீரன் போல அவளின் மனதை புண்படுத்திவிட்டு இப்போது அவனுக்கு எதிராய் சதி செய்யும் நெஞ்சத்தை அவனால் எதுவுமே செய்ய முடியலை. அஞ்சனா, என் கண்ணே, எப்படி இருக்கிறாய்? அஞ்சனா, எனக்கு உன்னை பார்க்க வேண்டும். அஞ்சனா, நம்மோட முதல் சந்திப்பேவா இப்படி முரட்டுத்தனமாய் அமைய வேண்டும்? அஞ்சனா, என் ஆருயிரே, உன்னை வார்த்தைகளால் வலிக்க செய்து விட்டேனே, நீ எப்படி தாங்கினாய் என் சூடான குற்றச்சாட்டுகளை? என்னை மன்னிப்பாயா அன்பே? என் உணர்வு, நினைவு எல்லாமும் நீயாகி போனாயே கண்ணே. அஞ்சனாவிடம் பேசுகிறாயா என்று அப்பா கேட்டபோது எட்டிக்காயாய் கசக்க வேண்டாம் என்பேனே. இப்போது காலமெல்லாம் உன்னோடு பேச வேண்டும், கைகோர்த்து வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேனே. அது உனக்கு தெரியாதில்லையா பெண்ணே? உன் ஆளை கொள்ளும் விழிவீச்சில் கவிழ்ந்து போனேனே, அது உனக்கு தெரியுமா அஞ்சனா? உன் மந்திர புன்னகையின் மாயப்பிடியில் சிக்கிக் கொண்டேனே, அது உனக்கு தெரியுமா? அஞ்சனா, என் தங்க பெண்ணே, என்னை தாளாட்டும் பூங்காற்றே, நான் தாய்மடி சுகம் கண்டதில்லையடி. என்னை உன் மடியில் போட்டு தாயாய் தாளாட்டு படுவாயா? எனக்கே தெரியாமல் என் நெஞ்சம் உன் நினைவுகளை நித்தம் சுமக்கிறதடி என் நித்திலமே. ஒரு இனிய மாலை பொழுது, பச்சை புல்வெளி தோட்டம், பிரம்பு நாட்காலியில் சதாசிவத்தின் எதிராய் உட்கார்ந்து அஞ்சனா அன்றைய நிகழ்வுகளை அவரிடம் ஒப்பித்து கொண்டிருந்தாள். ஃபோன் ஒலித்தது. பேசியது ஜெயசூர்யா. குட் ஈவினிங் டாடி, ஹவ் ஆர் யூ டாடி? ஃபைன் சூர்யா என்றார் மகிழ்வோடு. டாடி, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னது? எனக்கு சந்தோஷமான செய்தினா அது உன் கல்யாணம்தான். அது நடக்கும், விரைவில் நடக்கும் என்று ஜெயசூர்யா புதிர் போட பயத்துடன் கேட்டார். ஏய் சூர்யா, யாராவது வெள்ளக்காரியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டியா என்று பதற்றத்துடன் கேட்க ஜெயசூர்யா சத்தமாய் சிரித்தான். சாச்சா, இந்திய பெண்களின் அழகில் ஓரம் வந்து நிற்க முடியுமா இங்கிருக்கும் வெள்ளைக்காரிகளால்? அதானே, நீ என் மகன் இல்லையா? இந்திய பண்பாடு பாரம்பரியத்தோடு இதுநாள் வரை கண்ணியமாய் வாழ்பவனாயிற்றே. சரி, என்ன சந்தோஷமான செய்தி? நான் இந்தியா வரப்போறேன் டாடி. என்னது? நிஜமாவே இது அவருக்கு அதிர்ச்சியான செய்தி. ஜெயசூர்யா இங்கே வந்தால் அஞ்சனா இங்கிருக்கக்கூடாது என்று தர்ணா செய்வானே. டாடி, உங்களுக்கு சந்தோஷம்தானே நான் இந்தியா வர்றதில்லா? ம் என்றார். என்ன டாடி, உங்கள் குரலில் துளி கூட மகிழ்ச்சியே இல்லையே, ஏன்? இப்படி கேட்கும் மகனிடம் தனது மனதை மறைத்து, உன் படிப்பு பாதிலேயே நிற்கப் போகுதேங்கிற கவலையால் பேச்சு வரல சூர்யா என்றார். படிப்பு பாழாகாது டாடி என்றவன் பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்துவிட்டு பரீட்சை மட்டும் போய் எழுதி கொள்ளலாம் என்று முழுவதையும் விளக்கினான். அங்கு வந்ததும் தொழிலை கையில் எடுத்துக்கொள்கிறேன், திருமணமும் செய்து கொள்கிறேன். அடுத்ததா வரிசையா பேரன் பேத்தின்னு பெற்று உங்கள் மடியை நிரப்புறது தான் என் அடுத்த முக்கிய வேலையே என்று எதிர்முனையில் மந்தகாசமாய் ஜெயசூர்யா சிரிக்க, சூர்யா, நீயா இப்படி பேசுகிறப்பா? சதாசிவம் சந்தோஷத்தில் ரெக்கை இல்லாமலேயே ஆகாயத்தில் பறந்தார். இனி உங்கள் சொல் கேட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்கிறதுன்னு முடிவெடுத்திருக்கேன். கடவுளே கடவுளே, என் பிள்ளையா இப்படி பேசுறது? நான் அங்கே வந்த பிறகு இதுபோல் இன்னும் நிறைய சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் டாடி.
சூர்யா சூர்யா, நிஜம்தானா? உடனே உன்னை பார்க்க வேணும் போல ஆவலா இருக்கே. எனக்கும் தான். வர்றேன் டாடி, உடம்ப பார்த்துக்குங்க, ஃபோனை வச்சிடுறேன் என்று ஃபோனை கட் செய்தான். சதாசிவமோ குதூகலத்துடன் அஞ்சனாவை பார்த்து சொன்னார். அஞ்சனா, சூர்யா வரப்போறான்மா. ஏதோ பர்மிஷன் கேட்டால் பரீட்சைக்கு மட்டும் வந்து எழுத சொல்லி அனுமதிக்கிறாங்களாம். கேட்டிருக்கிறானாம், கிடைச்சிடுமாம். அவன் காலேஜில் இது மாதிரி சலுகைகள் இருக்காம். அவன் பேச பேச நான் திகைச்சு போயிட்டேன் அஞ்சனா. இனி எனக்கு முழு ஓய்வு கொடுக்க போறானாம். ஒரு நல்ல மகனுடைய கடமைகளில் இதுவும் ஒன்றில்லையா சார்? அடுத்ததா கல்யாணம், மனைவி, குழந்தைன்னு பேசுகிறான் அஞ்சனா. இப்படி பேசுறது சூர்யாவான்னு ஆச்சரியப்படுறேன். அவனை எது மாற்றியது, யார் மாற்றினார்கள்னு எனக்கு எதுவும் புரியலம்மா என்று அவர் சிறு குழந்தையின் உற்சாகத்துடன் சொல்ல, அஞ்சனாவுக்கோ உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. அவன் வந்தவுடன் முதல் வேளையாய் என்னை விரட்டுவான். அப்படி விரட்டினால் சதாசிவம் சாரை பிரிந்து போய் அவளால் தனியாக வாழ முடியுமா? தகப்பனாய் பாவித்து பாசம் காட்டியவரையும் தாயகமாய் நினைத்து பணிபுரிந்த அலுவலகத்தையும் விட்டு பிரிந்து, ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் சோதனை மேல் சோதனை? உங்கள் கம்பெனி இல்லைன்னா எனக்கு வேற கம்பெனி இல்லையா என்று ஜெயசூர்யாவிடம் வாதத்திற்கு பேச நன்றாக இருந்தது. ஆனால் நிஜத்திற்கு வரும்போது எவ்வளவு துடிப்பும் வேதனையும் விரக்தியும் மிஞ்சுகிறது. என்ன செய்வது? சதாசிவம் சாரிடமும் அவருடைய கம்பெனியிடமும் உள்ள பந்தம் இவ்வளவு நாட்களுக்கு தான் எனக்கு நிலைக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. அதை மாற்ற முடியுமா? மீண்டும் அந்த விதியின் கோரக்கரத்தில் மாட்டி சிக்கி சின்னாபின்னமாக வேண்டும் என்று தலையில் இறைவன் எழுதியிருக்கும்போது அதை அனுபவித்துதானே ஆக வேண்டும். என்ன அஞ்சனா, சூர்யா வருவதால் உன் வேலை போய்விடும் என்று கவலையாக இருக்கிறதா என்று சதாசிவம் கேட்க நினைவுகளிலிருந்து நிஜத்திற்கு வந்தாள். வேலை போவது கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை சார். உங்கள் நட்பு, பாசம், அன்பு, பாதுகாப்பு கிடைக்காமல் போய்விடுமே என்றுதான் கலக்கமாக இருக்கிறது. சூர்யா என் பேச்சை கேட்கிறேன்னு சொன்னான். அவனுடைய அனுமதி பெற்று உன்னை என் பாதுகாப்பிலேயே இருக்கும்படி செய்து விடுறேன் அஞ்சனா. அவர் விருப்பப்படி செய்யட்டும் சார். எனக்காக அப்பா மகனுக்குள்ள பாசத்தில் விரிசல் வரக்கூடாது. அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் பயல் திருமணத்தை பற்றி பேசியது தான் எனக்கு கவலையாக இருக்குது. நான் அவன் மனைவி ஸ்தானத்தில் உன்னைத்தான் வைத்து கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் அஞ்சனா. சார், அதை கனவோடு நிறுத்திக்கிங்க. நான் திருமணத்திற்கு தகுதியில்லாதவள். அவர் வந்ததும் அவர் விருப்பம் யாரோ அவங்களையே மனமுடித்து வையுங்கள். அதை விட்டுட்டு என்னை கட்டிக்கொள்ள சொல்லி நிர்பந்திக்காதீங்க. நிர்பந்தித்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பாய் நான் வர்றேன் சார். தன் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வெளியேறினாள் அஞ்சனா. 10 நாட்கள் சென்றது. தோட்டத்து நாட்காலியில் அமர்ந்து அன்றாட கணக்கு வழக்குகளை ஒப்பித்துவிட்டு கையெழுத்து வாங்க வேண்டிய ஃபைல்களில் வாங்கிவிட்டு பின் உலக நடப்புகளை அலசி கொண்டிருந்தனர் அஞ்சனாவும் சதாசிவமும். இன்றும் சர்ப்ரைஸ் வருகையை கொடுக்க நினைத்து வாடகை காரில் வந்திறங்கினான் ஜெயசூர்யா. வணக்கம் சார், வாங்க சார், சொல்லியிருந்தா என்று பேசிய கேட் வாட்ச்மேனிடம் இன்முகத்துடன் கேட்டான். டாடி இருக்காரில்ல முருகன்? தோட்டத்தில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சார். யார்கிட்ட முருகன்? அஞ்சனா அம்மா தான் கம்பெனி கணக்குகளை சொல்ல வந்திருக்காங்க. அஞ்சனா என்ற பெயரை கேட்டதும் நெஞ்சில் தேனா இனித்தது. நீங்கள் போய் என் ரூமில் இந்த பேக் சூட்கேஸை வச்சுடுங்க, நான் டாடியை போய் பார்க்கிறேன் என்றவன் மெல்ல நடந்தான் தோட்டத்தின் பக்கம். இளம் ஆரஞ்சு வண்ண உடையில் தேவதையாய் இருந்த அஞ்சனாவையே ஆவலாய் விழிகளால் விழுங்கி கொண்டிருந்தான் ஜெயசூர்யா. ஓடிப்போய் அவள் முகம் பற்றி கண்ணோடு கண் பார்க்க வேண்டும் என்ற ஆவலை அடக்கி கொண்டான். சதாசிவம் அடித்த ஜோக்கிற்கு முல்லைப்பற்கள் தெரிய விழுந்து விழுந்து சிரித்த அஞ்சனா யதேச்சையாய் திரும்பி பார்க்க, ஜெயசூர்யா அவளையே ஆசையோடு கூர்மையான பார்வையை அவள் மேல் செலுத்தி கொண்டிருந்ததை தவறாய் கணித்து விட்டாள். குரோதத்தோடு பார்க்கிறான் என்று. அஞ்சனா எழுந்தாள். அதற்குள் சதாசிவமும் ஜெயசூர்யாவை கண்டுவிட்டார். சார், நான் வர்றேன் என்றாள். இருமா, என்ன அவசரம்? சூர்யா கிட்ட பேசிட்டு போயேன். நீங்கள் உங்கள் சன்ன கவனிங்க சார் என்று வேகமாய் நடக்க, அஞ்சனா அஞ்சனா என்று ஜெயசூர்யா நேசத்தோடு அழைத்தது அவள் காதில் விழாமல் தான் போனது. அஞ்சனா முகத்தை கடுப்பாக்கி கொண்டு அவனை பாராமல் விறுவிறுவென சென்றதால் மனம் சோர்ந்து போனது அவனுக்கு. இரவு அஞ்சனாவுக்கு உணவு இறங்கவில்லை, தூக்கமும் வரவில்லை. அதே நிலைதான் ஜெயசூர்யாவுக்கும். இரவு முழுக்க தோட்டத்தில் கொட்டும் பணியில் உலவிக் கொண்டிருந்தான். வெறுப்பின் உச்சத்தில் இருக்கும் அஞ்சனாவிடம் தன் மனதை எப்படி திறந்து காட்டுவது? தன் நேசத்தை எப்படி வெளிப்படுத்துவது? உன்னை நேசிக்கிறேன் என்றால் நம்புவாளா? அவன் நெஞ்சில் கேள்விகள் பல கிளைக்கிளையாய் தோன்றி அச்சுறுத்தியது. மறுநாள் கடமைக்காக சமைத்து பேருக்காக உண்டாள் அஞ்சனா. இளம் ஊதா நிறத்தில் வெள்ளையும் கருப்பும் என பூக்களிட்ட காட்டன் புடவையை கட்டிக்கொண்டு பேரழகு மிளிர சென்றாலும் அவள் முகத்தில் மருந்துக்கு கூட மலர்ச்சி இல்லாமல் போனது. கம்பெனிக்கு முதல் ஆளாய் வந்தாள்.
இன்றோடு தனக்கும் இந்த கம்பெனிக்கும் உள்ள பந்தம் விட்டு போகப் போகிறது என்ற நினைப்பில் அடிக்கடி கண்களை கரித்து கண்ணீர் முட்டி நின்றது. ஒவ்வொருவராய் வர ஆரம்பித்தனர். அவளது தோழி சந்தியா அவளிடம் வந்து நின்றாள். அஞ்சனா, விஷயம் தெரியுமா? எம்டி சன் வந்திருக்கிறாராம், உனக்கு தெரியுமாடி? அவர் நம்ம கம்பெனிக்கு வரப்போறாராம். வரட்டும். இன்றே பொறுப்பெடுத்துக்க போறாராம். சதாசிவம் சார் உனக்கு விஷயத்த சொன்னாரா? ஆள் எப்படிடி, நல்லவரா? சதாசிவம் சார் மகன் அவரை போல் நல்லவராத்தானே இருக்கணும். கோபக்காரர் இல்லையே. உன்னை போலதானே நானும். எனக்கு எப்படி தெரியும் சந்தியா? சார் ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ நீ சொல்லித்தானே வந்தாராம். அப்போ அவர்கிட்ட பேசியிருப்பல்ல, அதை வச்சு சொல்லேன். போய் வேலையை பார் என்று சொல்லென்று சொல்ல சந்தியா முகம் வாடி நகர்ந்தாள். 10 மணி அளவில் ஆஃபீஸே பரபரப்பானது. ஜெயசூர்யா கோட் சூட்டில் கண்களில் கருப்பு கண்ணாடி அணிந்து மன்மதனாய் லிஃப்ட் திறந்து உள்ளே நுழைந்தான். கம்பீர நடை போட்டு வந்த சூர்யாவிற்கு அனைவரும் எழுந்து வணக்கம் சொல்ல அஞ்சனாவும் வணங்கினாள். அஞ்சனாவின் அழகை திருட்டுத்தனமாய் ரசித்து கொண்டே அறைக்குள் நுழைந்து தந்தையின் இருப்பிடத்தில் அமர்ந்தான். அஞ்சனா மேடத்தை வர சொல்லுப்பா என்றான் பியூனை பார்த்து. சின்னையா உங்களை கூப்பிடுறாருமா என்று அவன் சொன்னதும் போனாள். மே கம்மின் சார் என்று குரல் கொடுக்க அனுமதி கிடைத்ததும் உள்ளே நுழைந்தாள். அஞ்சனா, நான் இன்றிலிருந்து கம்பெனியின் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு நிர்வகிக்க போறேன். ரொம்ப சந்தோஷம் சார் என்றால் உதடுகளில் சிறு மலர்ச்சி கூட இல்லாமல். நான் பார்க்க வேண்டிய முதல் வேலை என்றவன் நிறுத்தி அவள் முகத்தை ஆழ்ந்து பார்க்க, முதல் வேலை உன்னை வேலையிலிருந்து நீக்குவது என்று சொல்லாமல் பார்வையால் இப்படி பார்க்கிறானா? சூர்யாவே வெளியே போ என்று கத்துவதற்கு முன்னர் மரியாதையாக வெளியேறி விடுவது நல்லது என்று தோன்றியது அவளுக்கு. இதோ ஒரு நிமிஷம் சார் என்று அவளிடத்திற்கு ஓடினாள். நேற்றே எழுதி ஃபைலில் வைத்திருந்த லெட்டரை கொண்டு வந்து, இந்தாங்க சார் என்று கடித உரையை நீட்ட ஜெயசூர்யா சிறு மொழிப்போடு கவரை பிரித்து லெட்டரை பிரித்து படித்து அதிர்ந்தான். என்னங்க அஞ்சனா அது? நீங்கள் விரும்பியது தானே சார். நீங்கள் கம்பெனி பொறுப்பை எடுத்துக்கும் போது நான் ராஜினாமா கடிதம் கொடுக்க வேணும்னு தானே அன்று விரும்பினீர்கள்? ஆமாம், அதைத்தான் செய்திருக்கிறேன். உங்களை ராஜினாமா கடிதம் கொடுக்க சொல்லி கேட்டேனா? நான் பார்க்க வேண்டிய முதல் வேலை என்று நீங்கள் கூறியதன் அர்த்தம் என்ன சார்? இதானே? நான் பார்க்க வேண்டிய ஃபைல்கள் கணக்கு வழக்குகளை கேட்டேன் என்றான் புன்சிரிப்போடு. அதை மேனேஜர் சொல்லுவார். இப்போ கடிதத்தை ஏற்றுக்கிட்டு என்னை விடுவித்தால் நான் கிளம்புவேன். எதுக்கு போகணும்? என்ன சார் கேள்வி இது? நான் இவ்வளவு விலைக்கு சொல்லியும் என்றதும் அவளின் ராஜினாமா கடிதத்தை 2ஆய் 4ஆய் 8ஆய் என்று சுக்குநூறாய் கிழித்து குப்பை கூடையில் போட அஞ்சனா இதை எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னு நான் சொன்னேனா என்று அழகாய் புருவம் உயர்த்தி கேட்க, சார் ஆச்சரியமானாள். நீங்கள் கடைசி வரை என்னை விட்டு போகக்கூடாது என்றவன் அவளை ஆழ்ந்த பார்வை பார்க்க, சார் என்ன சொல்கிறீங்க? அதிர்ந்தாள். சாரி, தப்பாக அர்த்தம் வருதா? நம்ம கம்பெனியை விட்டு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னேன். அவன் அழுத்தமாய் சொல்ல, நான் உங்களை மரியாதை குறைவாக பேசினேன்னு என்னை உங்களுக்கு பிடிக்காதே சார் என்று மலர்ந்த முகத்துடன் அவள் கேட்க, அது இப்போ உங்கள் மேலே சிறு வன்மமோ கோபமோ இல்லை அஞ்சனா. லண்டனுக்கு போய் யோசித்த பின்பு என் தவறு புரிந்து வெட்கி போனேன். நீங்கள் அப்படியெல்லாம் பேசலான்னா நிஜமாக நான் வந்திருக்கவே மாட்டேன் என்பது புரிந்தது. டாடியை இனி கஷ்டப்படுத்தக்கூடாது, அவருக்கு ஓய்வு கொடுப்பது தான் முக்கிய வேலை, படிப்பெல்லாம் பிறகுதான்னு உணர்ந்து இங்கே திரும்பிட்டேன் அஞ்சனா. டாடி உயிர் வாழ்கிறதே எனக்காகத்தான். மம்மி இறந்தவுடன் வேறு பெண்ணை மணந்து அவர் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்திருக்கலாம். எனக்காகவே தன் ஆசையை உணர்வுகளை அடக்கிக்கிட்டு வாழ்ந்த மாமனிதர் அவர். என் எதிர்காலம் சிறக்கணும்னு எனக்காக சன்னியாசியாய் ஒரு தியாகியாய் வாழ்ந்த என் டாடியை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். என் நினைப்பு சரியா அஞ்சனா என்று சிறு குழந்தையின் தவிப்போடு கேட்டான். ரொம்ப ரொம்ப சரிங்க சார் என்றாள் இளநகையோடு. நான் பார்க்க வேண்டிய வேலைகள் அவன் சொல்ல, இதோ ஒரு நிமிஷத்தில் வரிசைப்படுத்தி எடுத்து வரேன் சார் என்று அவள் உற்சாகமாய் ஓட, அஞ்சனா ஒரு நிமிஷம் அவன் சொல்ல அவள் திரும்பி பார்த்தாள். அஞ்சனா, உங்களை அப்போ வெறுத்தேன், இப்போ மாறா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சனா. ஜெயசூர்யா ஒரு மாதிரி குரலில் உருகலோடு மருகலோடு சொல்லி மன்மதனாய் சிரிக்க, அந்த சொல்லில் அவள் முகம் இருண்டு போனது. ஜெயசூர்யா கம்பெனி பொறுப்பெடுத்து 1 மாதம் கழிந்து விட்டது. அன்றைய நண்பகல் சூரியன் நகரையே சுட்டெரித்து கொண்டிருந்தான். உணவு இடைவேளை. எல்லாரும் உணவருந்த டைனிங் ஹாலில் கூடிவிட்டனர். சந்தியா அஞ்சனாவிற்காக காத்திருந்தாள். ஜெயசூர்யா அறைக்குள்ளேயே இருக்கும் கண்ணாடி தடுப்பறை தான் அஞ்சனாவுடையது. நேரத்தை பார்க்க சந்தியா காத்திருப்பாளே என்ற ஞாபகம் வர லஞ்ச் பேக்கை தூக்கி கொண்டு கிளம்பினாள்.
ஜெயசூர்யா கைகளை தலைக்கு முட்டு கொடுத்து கண்மூடி குஷன் நாட்காலியில் தளர்வாய் சோர்வாய் அமர்ந்திருந்தான். இந்நேரம் மற்ற நாட்களில் கேண்டீன் சாப்பாட்டை ஆஃபீஸ் பையன் பரிமாற சாப்பிட்டு கொண்டிருப்பான். நாளெல்லாம் சலிக்காமல் கலைக்காமல் இன்முகத்தோடு வேலை செய்யும் ஜெயசூர்யாவை புதிய கோணத்தில் தினம் தினம் கண்டு அஞ்சனா ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறாள். கம்பெனியின் ஏற்றுமதி இறக்குமதி அதிகரித்து சரசரவென லாபங்கள் அதிகரித்து போனது. போட்டி கம்பெனிக்காரர்கள் அனைவரும் ஜெயசூர்யாவை பெரும் எதிரியாய் கருதி பார்க்கும்படி ஒரே மாதத்தில் படிப்படியாய் வேகமாய் முன்னேறி கொண்டிருந்தான். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களிடம் குறை இருந்தால் சுட்டிக்காட்டுவான், நிறையிருந்தால் பாராட்டி பதவி உயர்வு கொடுத்தான். அதிலும் அஞ்சனாவின் திறமையை வெகுவாய் பாராட்டினான் அந்த திறமைக்காரன். ஜெயசூர்யாவின் கோபமான குணத்தை கண்டவள் அஞ்சனா. இன்னொரு பக்கத்தை கண்டபோது அவளுக்கு ஜெயசூர்யாவின் மேல் மதிப்பு மரியாதையும் ஏற்பட்டது. அவன் அருகில் சென்றாள். சார் என்றழைக்க கண் திறந்தான். என்ன அஞ்சனா? இப்போதெல்லாம் அவளை பெயர் சொல்லி ஒருமையில்தான் அழைப்பான். அஞ்சனாவும் தனக்கு மரியாதை தரவில்லையே என்று பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. சார் லஞ்சு சாப்பிடலையா? ஏன் சார்? கேண்டீன் சாப்பாடு பிடிக்கல அஞ்சனா. அதுவும் இல்லாமல் வயிற்றுக்கு சில நாட்கள் ஒத்துக்க மாட்டேங்குது. வீட்டிலிருந்து வரவழைச்சிக்கலாமே சார். அங்கேயும் வேலைக்காரி தானே சமைப்பாள். அன்பும் ஆசையும் பாசமும் அக்கறையும் கலந்து அம்மா சமைப்பது போல் இருக்குமா அஞ்சனா? அவன் வேதனையோடு சொல்ல அவன் முகத்தில் தாயன்புக்கு ஏங்கும் ஏக்கம் அப்பட்டமாய் தெரிந்தது. வீட்டில் பெண்ணிருந்த ஆண்களை கவனிப்பதற்கு ஈடு இணை ஏதுமில்லை அஞ்சனா என்று வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்து ஜெயசூர்யா சொல்ல, சதாசிவம் சாரோட முதல் ஆசையை நிறைவேற்றி வைத்தவர் ரெண்டாவது ஆசையையும் நிறைவேற்றி வைக்கலாமே நீங்க என்று அஞ்சனா புதிருடன் பேச, என்ன அது? உங்கள் திருமணம். அதுக்கு என்ன, செய்து கொண்டால் போச்சு. பெண் பார்க்கணும்ல. உங்களுக்கு என்ன சார், உங்கள் அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் நீ நானும் போட்டி போட்டுட்டு பெண் கொடுக்க வருவாங்களே. அப்படி வரிசை கட்டி வரும் பெண்களை எனக்கு பிடிக்கணும் இல்லையா? உண்மைதான் சார். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் அஞ்சனா. அப்படியா? அப்போ அவங்கக்கிட்ட போய் உங்கள் நேசத்தை சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கு கேட்கலாம் இல்லையா சார்? என் நேச மனசு அவளுக்கு தெரியாது அஞ்சனா. ஒருதலை காதலா? காதலிலெல்லாம் காலம் கடத்தக்கூடாது. காலம் கடத்தினால் அது வேறு விதமாய் முடிந்துவிடும். உடனே உங்கள் விருப்பத்தை சொல்லிடுங்க சார். பயமாக இருக்கு அஞ்சனா. நீங்கள் எவ்வளவு பெரிய தைரியசாலி. அதுவும் ஒரு பெண்ணுக்கு. நீங்கள் நேசம் வைத்த பெண்ணுக்கு பயப்படலாமா சார்? என் ஆள் கொஞ்சம் கோபக்காரி. நிஜமாவா? என் மேல் அவளுக்கு விருப்பம் இருக்கிறதான்னு தெரியாமல் எப்படி அஞ்சனா அவளிடம் என் காதலை சொல்வது? அதெல்லாம் கேட்கலாம். அவங்கள பிடித்து நிறுத்தி நான் உன்னை விரும்புகிறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு பட்டுன்னு கேட்டுடுங்க சார். பேசுவதற்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் அஞ்சனா. செயல்னு வரும்போது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? எனக்காக அந்த பெண்ணிடம் நீ தூது போகணும். அதுக்கு என்ன, தூது போக நான் ரெடி. அந்த பெண் யார்? பெயர் என்ன? அட்ரஸ் என்ன? உங்களுக்காக இது கூட செய்யலானா நான் மனுஷியே கிடையாது என்று கூறி அவள் சிரித்தாள். ஏய் ராட்சசி, என் இதயம் திருடிய அந்த பெண் நீதானடி செல்லமே. அவங்க பேர் என்ன சார்? சொல்கிறேன் அஞ்சனா, அதுக்கான நேரம் வரும்போது சொல்கிறேன் என்று அவன் அந்த பேச்சை முடித்தான். சார், என்னோட சாப்பாட்டை ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? ஒரு நாள் நாக்குக்கு ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டுட்டா அடுத்த நாள்னு ஏங்கும் அஞ்சனா. தினமும் மதிய சாப்பாட்டை உங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் சிரமம் இல்லை, இருங்க. சந்தியா எனக்காக காத்திருப்பா, சொல்லிட்டு வந்துடுறேன். அதன் பிறகு வந்த நாட்களில் அவள் கையால் சமைத்த உணவை ஆசையாசையாய் மதிய வேளைகளில் உண்டான். மாலை பொழுது ஆஃபீஸ் முடிந்து எல்லோரும் சென்று விடுவர். ஜெயசூர்யா ஆஃபீஸ் நேரம் முடிந்த பிறகுதான் ஒவ்வொரு வேலையாய் சொல்லுவான். அஞ்சனாவும் மறுக்க முடியாமல் இன்முகத்தோடே செய்வாள். மதிய நேரங்களில் விட்டுவிட்டு மாலையானால் அருகில் அமர்த்தி வேலை கொடுக்கும் அவனை ஏன் என்று கேட்கவும் முடியாது. சரி, வீட்டிற்கு போய் என்ன செய்ய போகிறோம் என்று மன கஷ்டப்படாமல் செய்வாள். அதன் பிறகு அவளை அவனே அழைத்து செல்வான். காரில் போகும்போது, அஞ்சனா வீட்டுக்கு வாயேன், டாடி சந்தோஷப்படுவார் என்று அழைப்பான். போதாததற்கு சதாசிவத்திடமிருந்தும் ஃபோன் வந்துவிடும். மறுக்க முடியாது, போவாள். அஞ்சனாவும் சதாசிவமும் ஹாலிலோ தோட்டத்திலோ அமர்ந்து பேசி கொண்டிருக்கும்போது தூரே இருந்து அவளையே வைத்த விழி எடுக்காது விழிகள் விரிய விழுங்கி விடுபவன் போல பார்த்து கொண்டிருப்பான். அவன் பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் தவிப்பாள் அஞ்சனா. அவன் குத்தீட்டி பார்வை அவள் இதயத்தை அசைத்து பார்க்கும். அதை அடக்க பெரும் முயற்சி செய்வாள். இரவு உணவை அங்கேயே உண்டுவிட்டு செல்ல வற்புறுத்துவான். ஒரு சில நாட்கள் உண்பாள், மறுத்துவிட்டு சில நாட்கள் சென்று விடுவாள். அடுத்த நாள் அவள் உணவு வேண்டாம் என்று முறுக்குவான் ஜெயசூர்யா.
சரி சரி, இனி இரவு உணவு உங்கள் வீட்டில்தான். ஆனா அதுக்கெல்லாம் தண்டனையாய் இடைமறித்தவன், என்ன தண்டனை என்றான். நான் தான் சமைப்பேன், அதை நீங்களும் சாரும் சாப்பிட வேண்டும் என்று மலர்ந்து மந்தகாசமாய் சிரிக்க, ஆஹா, இந்த தண்டனையை நானும் டாடியும் ரொம்ப சந்தோஷமாய் ஏற்றுக்கிறோம் என்று அவன் சிறு புன்னகை புரிய அந்த புன்னகை அவளை என்னென்னவோ செய்தது. சதாசிவத்திற்கு எளிமையாய் செரிமானமாகும் உணவும் ஜெயசூர்யாவுக்கு ஆரோக்கியமும் சக்தியும் தரும் உணவும் என்று அமர்க்கலப்படுத்துவாள் அஞ்சனா. அங்கேயும் வேலைக்காரியை அனுப்பிவிட்டு காய்கறி வெட்டி தருகிறேன் என்று அவன் அவளோடவே சமையற்கட்டிற்கு வந்து விடுவான். பேசிக்கொண்டே இருவரும் சமைப்பர். அஞ்சனா பரிமாற அவர்கள் இருவரும் ஒரு பிடி பிடிப்பார்கள். இரவு 9 மணிக்கு பிறகு அவள் இருப்பிடத்திற்கு கொண்டு போய் விடுவான் ஜெயசூர்யா. இப்படி நாள் முழுக்க அவளோடவே இருக்கும் ஜெயசூர்யாவால் இரவு 9 மணிக்கு பிறகு அவளை பிரிந்த துயர் தாங்க முடியாமல் இரவு முழுக்க படுக்கையில் தூக்கம் வராமல் புரளுவான். அவனின் நெஞ்சத்தை எப்போது அஞ்சனாவிடம் திறந்து காட்டுவான்? மார்கழி மாதம். வெளியே பனி கொட்டி கொண்டிருந்தது. மாடி போர்ட்டிகோவில் போடப்பட்டிருந்த சாய்வு நாட்காலியில் அமர்ந்து சாய்ந்து கொண்டு வானத்தையே வெறித்து கொண்டிருந்தான் ஜெயசூர்யா. வானில் நிலவும் நட்சத்திரங்களும் ஜொலித்தன. அதனை இமையாது கண்ணுற்றவனுக்கு கொஞ்ச நேரத்தில் நிலவும் நட்சத்திரங்களும் அஞ்சனாவாய் மாறி புன்னகைப்பது போல தோன்றியது. இப்போது எங்கும் எதிலும் அஞ்சனாவே நிறைந்திருந்தாள். அஞ்சனா மேலான நேசம் அவன் இதயத்திலே பொங்கி பிரவாகம் எடுத்து ஜெயசூர்யாவே பைத்தியகாரனாக்கி உருக்குலைய வைத்தது. அதுவும் இன்று சமைத்து பரிமாறி அவளும் உண்டுவிட்டு கிளம்பி ஜெயசூர்யாவும் அஞ்சனாவும் நடக்க, வீட்டின் வாயிற்படியில் டக் டக் என்று இறங்கியவள் கடைசி படியிறங்கும் போது கால் தடுமாறி அஞ்சனா கீழே விழப்போக, ஜெயசூர்யா தாவி அவள் இளம் கொடியடியில் கை போட்டு இழுத்து மார்போடு அணைத்து இறுக்கிக் கொள்ள, அவன் பரந்த மார்பில் முகமும் மோவாயில் அவள் தலையும் அவன் உடலோடு அவள் உடலும் ஒட்டி உறவாட இருவருக்கும் நிகழ்ந்த அந்த முதல் ஸ்பரிசம் உடலில் மின்சாரத்தை பாய்ச்சியது. அந்த நொடியில் கிடைத்த சொர்க்கமான உணர்வுகளிலிருந்து விடுபட முடியாத ஜெயசூர்யா அவளை மேலும் இறுக்கிக் கொள்ள, அவனிடமிருந்து வந்த ஒருவித மயக்கும் வாசமும் அவனின் கம்பீரமான அண்மையிலும் அணைப்பிலும் அஞ்சனாவுமே நெகிழ்ந்து உருகி அவனோடு ஒட்டிக்கொள்ள, கட்டுப்படுத்த முடியாத ஜெயசூர்யாவோ அவளின் பாலாய் பளிங்காய் நிலவாய் ஜொலித்த முகம் பிடித்து கன்னம் நெற்றியென முத்தமிட முதலில் இயல்புக்கு வந்தது அஞ்சனாதான். விபரீதம் உணர்ந்து அவனிடமிருந்து திமிரி தன்னை விடுவித்து கொண்டவளுக்கு அவமானமாய் போய்விட்டது. கூனி குறுகி போனாள். சாரி சாரி அஞ்சனா என்று ஜெயசூர்யா வருத்தத்துடன் மன்னிப்பு கேட்க எதுவும் பேசாமல் ஓடிப்போய் காரில் ஏறிக்கொண்டாள். அவள் இருப்பிடம் வந்ததும் காரிலிருந்து இறங்கியவளை பார்த்து மீண்டும் மன்னிப்பை கேட்டு விருட்டென காரை கிளப்பிக் கொண்டு ஜெயசூர்யா சென்றுவிட அஞ்சனா ஓடிப்போய் படுக்கையில் விழுந்து கதறினாள். ஏற்கனவே ஒரு தவறு செய்துவிட்டுதான் தாய் தகப்பன் தமையன் என்று பெரிய உறவு கூட்டமே இருக்கும்போது இன்று அனாதையாய் இங்கு வந்து தனது வாழ்க்கையை ஓட்டுகிறாள். எப்படிப்பட்ட தவறு செய்தால் அதன் விளைவாய் அவளுடைய வீட்டாருக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி தந்தாள். மீண்டும் திரும்பி போய் நிற்க அங்கிருந்த அத்தனை பேரும் தலையில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு, அஞ்சனா என்ற ஒருத்தி எங்களுக்கெல்லாம் செத்துவிட்டாள் என்று கூற ஏற்கனவே நொந்து வெந்திருந்த அவள் உண்மையாகவே செத்துவிட்டாள். அனாதையாய் நின்றவளை ஆறுதல் சொல்லி அழைத்து வந்தவர் சதாசிவம்தான். அவளை பற்றி எல்லாம் தெரிந்தவர் சதாசிவம். எப்படி ஏமாந்து விட்டாள்? எவ்வளவு சாதுரியமாய் பேசி அந்த கயவன் ஏமாற்றி விட்டான். ஒரு கயவனால் வாழ்க்கை இழந்து தாய் தந்தையை இழந்து எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டியுள்ளது? வேண்டாம், அந்த விஷமான நினைவுகள் வேண்டாம். அன்பே உருவான சதாசிவம் சார் மகனிடம் நிகழலாமா? அவள் தகுதி என்ன, அவன் தகுதி என்ன? ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத அளவு தகுதியுடையவன். மனமே, இனியொரு முறை சூர்யாவிடம் நிகழக்கூடாது. மீறினால் உன்னை தீயிட்டு கொளுத்துவேன் என்று எச்சரிக்கை விடுத்து அப்படியே சோகமிகுதியில் உறங்கிவிட்டாள். ஆனால் ஜெயசூர்யா தான் உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தான். அவன் தோளில் ஆறுதலாய் ஒரு கைவிழ திரும்பி பார்த்தான். சதாசிவம் நின்று கொண்டிருந்தார். உட்காருங்க டாடி என்றதும் அமர்ந்தவர், என்ன சூர்யா, தூக்கம் வரலையா என்றார். எஸ் டாடி. உன் தூக்கத்தை கெடுத்தது ஒரு பெண்தானே? டாடி அவன் அச்சத்தோடு பார்க்க, அந்த பெண் அஞ்சனா தானே? டாடி டாடி அவன் அரற்ற, நீ பரீட்சை எழுத அனுமதி வாங்கி உடனே இந்தியா திரும்பியது அஞ்சனா மேலுள்ள காதலால் தான். அவளை பிரிந்திருக்க முடியாமல் தான் போன வேகத்தில் திரும்பினாய். டாடி உங்களுக்கு எப்படி? நீங்கள் வந்த முதல் நாள் நானும் அஞ்சனாவும் தோட்டத்தில் இருக்கும்போது உள்ளே வந்த நீ தூரத்திலேயே நின்று அஞ்சனாவை காதலோடு நீண்ட நேரம் பார்த்துட்டு இருந்தியே. அப்போதே அஞ்சனாவின் மேலுள்ள உன் உயிருக்கு உயிரான காதலை தெரிஞ்சுக்கிட்டேன்.
இந்த பயல் அஞ்சனா கிட்ட வசமாக மாட்டிட்டான், நம்ம வீட்டில் சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டப்போகுதுன்ற மகிழ்ச்சியில்தான் உடனே உடம்பு தேறினேன். சூர்யா, நீயும் சொல்வாய்னு காத்திருந்தேன், சொன்னபாடில்ல, அதான் ஆர்வம் தாங்காமல் கேட்டுவிட்டேன். டாடி, அஞ்சனா கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். சொல்வது தானே, மறுத்துடுவாளோன்னு பயமாக இருக்கு. நான் கேட்டு பார்க்கட்டுமா? நானே அவகிட்ட பேசிட்டு சொல்கிறேன் டாடி. அவள் சம்மதிச்சா உடனே நீங்கள் கல்யாணம் செய்து வைக்கணும். அவ்வளவு அவசரமா? தேவதை போல் இருக்கும் ஒரு பெண்ணை பற்றி பேசி பேசி கடைசியில் கண்களில் காட்டி என்னை கெடுத்ததெல்லாம் நீங்கள் தான் டாடி. நான் அஞ்சனாவை காதலிக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் அவளை மறந்துடுறேன் என்று கூறி அவன் சிரிக்க, சரி, எனக்கு அஞ்சனாவை பிடிக்கல, மறந்துடு என்று சதாசிவம் குறும்புடன் கண் சிமிட்டி சொல்ல, ஐயோ டாடி, என்னை உயிரை வேணும்னாலும் விட்டுட சொன்னால் விட்டுடுவேன், ஆனால் அஞ்சனாவை மறக்க சொன்னால் என்னால் மறக்கவே முடியாது டாடி என்று ஜெயசூர்யா அதீத காதலுடன் கூறினான். விதியோ மேலிருந்து அவன் அதீத காதலை நினைத்து பொறாமை கொண்டு கோரப்பற்களை நீட்டி சிரித்தது. மறுநாள் வேலைக்கு வந்த அஞ்சனா அவனிடம் சரியாக பேசவில்லை. ஓரிரு முறை இருவர் விழிகளும் நேராய் பின்னி பிணைந்து கொள்ளும்போது அஞ்சனா மீண்டு சட்டென தலை கவிழ்ந்து கொண்டாள். அவனை பார்க்கும்போது அவனுடைய வலிமையான அணைப்பும் முரட்டு முத்தமுமே கண்களில் தோன்றி அவஸ்தையை உண்டு பண்ணியது. மதியம் அவள் கொண்டு வந்த உணவை அமைதியாகவே இருவரும் உண்டனர். மாலை அவனோடு கார் பயணம்தான். கார் நேரே வீட்டிற்கு செல்லாமல் வழியில் தென்பட்ட பூங்காவில் நிற்க அவள் ஏன் என்று கேட்கவில்லை. பூங்காவில் தனியிடம் தேடி அமர அவனுக்கு எதிரே அமர்ந்தாள் அஞ்சனா. என்னை பற்றி என்ன நினைக்கிற அஞ்சனா? அவன் கேட்க, நல்லவர்தான், பெரிய திறமைசாலிதான் என்றாள் மெதுவாக. இந்த திறமைசாலியை மணந்துக்க போறவள் பேரதிர்ஷ்டசாலி. அந்த பேரதிர்ஷ்டசாலி ஏன் நீயா இருக்கக்கூடாது? அஞ்சனா பயங்கரமாக எதிர்ந்தாள். நான் உன்னை உயிருக்குயிராக விரும்புகிறேன் அஞ்சனா. அவனுடைய பயங்கரமான நேசத்திற்கு சொந்தக்காரி அவள் என்று கனவில் கூட அஞ்சனா நினைத்து பார்க்கவில்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அஞ்சனா. சார், எனக்கு நீ வேணும் அஞ்சனா, மனைவியாக. உன்னை கண்ட நாள் முதலாக விரும்புகிறேன் அஞ்சனாமா. சார், உன்னை பார்ப்பதற்கு முன்பே உன்மேல் ஈர்ப்பும் ஈடுபாடும் இருந்தது. எப்படின்னு கேட்கிறியா? என் டாடி உன்னை பற்றி பேசி பேசியே உன்மேல் ஒருவித மயக்கத்தை ஏற்படுத்திட்டார். நம் முதல் சந்திப்பின் போது நீ ஃபோனில் பேசி கோபப்படுத்தியதால் தான் உன்னிடம் சண்டைக்கு வந்தேன். அதுவும் நான் இங்கிருக்கும் வரைதான். லண்டன் போனதும் உன்மேலான கோபம் பனியாக விலகிடுச்சு. என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாமல் தான் நான் இங்கு வந்ததே. அஞ்சனா அவன் பேச பேச வாயடைத்து அமர்ந்து விட்டாள். அஞ்சனா, என் கண்ணே, உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா? ஜெயசூர்யா நேசத்தோடு அவள் கைப்பற்றினான். அஞ்சனா சட்டென கைகளை உதறிக்கொண்டாள். அஞ்சனா, ஏன் என்று பதறினான் அவன். எனக்கு பிடிக்கலா? என்னையா இல்லை என் காதலையா? ரெண்டையுமே தான். நீ யாரையாவது காதலிக்கிறியா? இல்லை என்றாள் சட்டென. ஏற்கனவே காதல் தோல்வியா? அதனால் காயம் இருக்கா? ஐயோ இல்லை, காதலும் கல்யாணமும் எனக்கு பிடிக்கலா. ஒரு வயது பெண்ணுக்கு காதலும் கல்யாணமும் எப்படி பிடிக்காமல் போகும்? ஜெயசூர்யா கோபமாக கேட்டான். ஏற்கனவே அவளுடைய மனதில் ஒருவன் இருந்தால்தான் காதலை நிராகரிப்பாள். அதெல்லாம் இல்லை சூர்யா. ஐயோ சாரி, பேரை சொன்னதுக்கு சாரி என்று வருந்தினாள். பேர சொல்வதில் தப்பில்ல. சரி, உன் மனதில் வேறு எவரும் இல்லையெனும் போது என் காதலை ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு? உங்கள் தகுதிக்கு ஏற்ற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிங்க சூர்யா. நீ எந்த விதத்தில் தகுதி குறைந்தவள்? பேசிக்கொள்ளாதீங்க சூர்யா. பேசிக்கொள்றது நீயா இல்லை நானா? சூர்யா, நான் கிளம்புறேன் என்று எழுந்தாள். எனக்கு பதிலை சொல்லிட்டு போ. என்னைக்கு இருந்தாலும் என் பதில் நோதான். இங்கே பாரடி அஞ்சனா, எனக்கு என்ன குறை? அவள் கையை பற்றி கடுமையாக கேட்டான். உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எனக்கு தான் தகுதி இல்லை, நான் அனாதை. நீ என்ன காரணம் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது உன்னோடு மட்டும்தான். என் மனைவி நான் இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம்னாலும் நீதான், அதில் மாற்றமே இல்லை. கண்கள் சிவக்க கோபமாய் கத்தினான். அப்போ நீங்கள் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஜென்மத்திலேயும் சன்னியாசியாக தான் அலைய வேண்டி வரும். நான் கட்டாயம் காதலில் ஜெயிப்பேன். என் உறுதி என்றும் குறையாது என்றாள் அஞ்சனா. உனக்கு நான் சளைத்தவன் இல்லை. ஒரு நாள் என் காதலை உணர்ந்து நெஞ்சை திறக்கத்தான் போறா. கத்தி கதறி என் காலடியில் விழத்தான் போறா. அது வரைக்கும் காத்திருப்பேண்டி. இனி உன்னிடம் காதலை யாசகம் கேட்டு என்றும் நிற்க மாட்டேன். நீ என்னை உணர்ந்து உன் காதலை வரமாக தருவாய். அதுவரை உனக்காக காத்திருப்பேன். ஜெயசூர்யா உருகலோடு சொல்லிவிட்டு நடந்தான். அஞ்சனா கண்ணீரோடு அவனை பின்தொடர்ந்தாள்.
ஜெயசூர்யா போர்டிகோவில் காரை நிறுத்தி இறங்கி வேகமாய் கதவை அறைந்து சாத்தினான். அவன் கதவை மூடும் துணியிலேயே பயங்கர கோபமாய் இருக்கிறான் என்று புரிந்து கொண்டார் சதாசிவம். சூர்யா, என்னப்பா, என்ன நடந்தது? ஏன் இந்த கோபம்? அஞ்சனா ஏன் வரலா என்று கேட்டு பின்னாடியே செல்ல அவன் சோஃபாவில் போய் பொத்தென்று அமர்ந்து, அந்த ராங்கிக்காரியை பற்றி பேசாதீங்க டாடி, நெஞ்செல்லாம் எரியுது. அஞ்சனாவோடு சண்டை போட்டியா? அதெல்லாம் இல்ல, இன்று அவளிடம் என் காதலை சொன்னேன். ஏத்துக்கலையா சூர்யா? ஆமாம் டாடி, காதலும் கல்யாணமும் பிடிக்கலையாம். அஞ்சனா ரொம்ப பிடிவாதக்காரி சூர்யா, அவளை விட்டு தள்ளுப்பா, வேற நல்ல பொண்ணா பார்த்துக்கலாம். எப்படி எப்படி முடியும் டாடி? அவளை இங்கெல்லாம் குடி வச்சிருக்கேன், அவ்வளவு சுலபத்தில் தூக்கி எறிய முடியுமா என்று இதயத்தை தொட்டு காட்டினான். முடியாதுதான், வேற வழி. அவள் பிடிவாதமா என் காதலா, எது ஜெயிக்குதுன்னு பார்த்துடலாம். வேண்டாம்ப்பா, பிடிக்கலன்னு சொல்கிற பொண்ணை வற்புறுத்தக்கூடாது. அவள்கிட்ட யாரும் கெஞ்சி நிற்க போகிறதில்ல. அந்த இடியட்டே ஒரு நாள் என் காதலை புரிஞ்சு என் காலடியில் விழுவாள். உனக்கு நம்பிக்கை இருக்கா? 100%. நான் பேசி பார்க்கட்டுமா? என்னை போல நீங்களும் அவமானப்பட்டு திரும்பணுமா? வேண்டாம். ஜெயசூர்யா மறுத்தும் அன்று இரவே அவள் முன்பு நின்றார் சதாசிவம். சூர்யா உன்னை விரும்புவான்னு நானே எதிர்பார்க்கல அஞ்சனா. அவன் உண்மையிலான காதலை சொன்னதும் எந்த போராட்டமும் இல்லாமல் இப்படி என் ஆசை நிறைவேற போகுதுன்னு சந்தோஷப்பட்டேன். நீயானா அந்த சந்தோஷத்தில் சிறு தீப்பொறியை வச்சுட்டியேமா. அவரை கல்யாணம் பண்ணிக்க கடுகளவு கூட தகுதியில்லாதவள் நான் உங்களுக்கு தெரியும். என்னை பற்றிய பயங்கரமான உண்மையை பக்கத்திலிருந்து பார்த்தவங்க நீங்கள். சூர்யாவின் குணம் உங்களுக்கு நல்லா தெரியும். எதிலும் முதலுக்கு ஆசைப்படுபவர் அவர். கார் ஓட்டி கற்றுக்க கூட செகண்ட் ஹேண்டை விரும்பாதவர். அப்படிப்பட்டவரை என்னை கல்யாணம் செய்துக்க சொல்கிறீங்களே, இது நியாயமா சார்? அஞ்சனாவின் கண்கள் கோடைவானமாய் பொத்து கொண்டது. நீ செய்த தவறுக்கு தான் இப்படி அனாதையாகி பெரும் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறியேம்மா. உன்னை பற்றிய உண்மையை நீயோ நானோ சொன்னால்தான் தெரியும். அப்படி இருக்க நீ அவனை மறுக்கிறது முட்டாள்தனம் அஞ்சனா என்று சதாசிவம் சொல்ல, உண்மையை மறைத்தா அவரை கல்யாணம் பண்ண சொல்கிறீங்களா? அவரை ஏமாற்ற ஏன் எந்த ஆணையும் ஏமாற்ற மாட்டேன். முன்னே போல இனி ஒரு ஆணிடம் ஏமாறவும் மாட்டேன். கடைசி வரை இப்படியே இருந்து இறந்து போகத்தான் ஆசைப்படுறேன், அதுவும் இப்படி உங்கள் பாதுகாப்பில். அஞ்சனா சொல்லிவிட்டு அவரின் காலில் விழுந்து கதறி அழ சதாசிவம் செய்வதறியாது சிலையாய் நின்றார். பங்களாவிற்கு வந்தால், அந்த ராட்சசியை போய் பார்த்துட்டு வர்றீங்களா டாடி? என்ன முகத்தில் மூக்கை காணோம், பயங்கரமாக உடச்சி அனுப்பிட்டாளா? அனாதை கழுதை, அதுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டியாள்ற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்னு காட்டினாதான் அடங்குவா என்று ஜெயசூர்யா கொதித்தெழுந்தான். அவள் அனாதை இல்லை சூர்யா என்று தொண்டை வரை வந்துவிட்ட உண்மையை உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைத்து கொண்டார் சதாசிவம். சில நாட்கள் கழித்து அன்று மணி 11 ஆகியும் அஞ்சனா அலுவலகத்திற்கு வரவில்லை. ஃபோன் செய்து பார்த்தான் ஜெயசூர்யா. நோ ஆன்சர் என்று வரவே சந்தேகமாகி மேனேஜரோடு வந்து பார்க்க கதவு மூடியிருக்க அச்சமடைந்தான். பூட்டிய கதவை வேறு சாவி போட்டு திறந்து உள்ளே சென்று பார்க்க பெருங்காய்ச்சலில் நினைவு தப்பி சுருண்டு கிடந்தாள் அஞ்சனா. ஜெயசூர்யா பதறிப்போனான். அஞ்சனா அஞ்சனா என்று புலம்பி அவளை அள்ளிக்கொண்டு காருக்கு வர மேனேஜர் காரை விரைந்து ஓட்டினார். 10வது நிமிடத்தில் ஊரிலேயே புகழ்பெற்ற பொது மருத்துவர் சிவகுமாரிடம் கொண்டு வந்து சேர்த்தான். உடனடியாய் அவளுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு இரத்த பரிசோதனையும் செய்யப்பட்டது. டாக்டரின் எதிரில் இருந்தான் ஜெயசூர்யா. அஞ்சனாவுக்கு விஷஜுரமா டாக்டர்? டெங்கு காய்ச்சல் சூர்யா. ஐயோ, டெங்கு காய்ச்சலா? இப்போ இந்த காய்ச்சல் தினம் தினம் நிறைய பேரை பழி வாங்கிக்கிட்டு இருக்கே டாக்டர் என்று கண்கள் கலங்க, கவலைப்படாத சூர்யா, அஞ்சனாவிற்கு டெங்கு ஆரம்பம்தான், குணப்படுத்திடலாம். ஆந்திராவில் விரவி பரவி அச்சுறுத்தி கொண்டிருந்த டெங்கு காய்ச்சல் அஞ்சனாவையும் விட்டு வைக்கவில்லை. டெங்கு பரவிய பகுதிகளுக்கு தன்னார்வ தொண்டு செய்ய சனி ஞாயிறு போனவளுக்கு தொற்றிக்கொண்டது. டெங்கு காய்ச்சல் பரவுவதையும் பலியின் எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்த முடியாமல் அரசாங்கம் திணறியது. அஞ்சனாவோட பேரண்ட்ஸ் என்று சிவகுமார் கேட்க, யாருமில்லை டாக்டர், என்னோட கம்பெனியில் பிஏவாக ஒர்க் பண்ணுற பொண். அப்போ நைட் யார் துணை இருப்பா சூர்யா? நான் தான் டாக்டர். அஞ்சனா நான் விரும்புகிற பெண். உன் பதற்றம் கண்ணீரிலிருந்தே உன் காதல் தெரியுது சூர்யா. ஒரு பேரழகு தேவதையை தான் சதாசிவத்திற்கு மருமகளாக்க போற. குட், உன் தேர்வு பிரமாதம், அவர் பாராட்டினார். அவள் சீக்கிரமே உடல் நலம் பெறணும் டாக்டர். என் ட்ரீட்மெண்ட், உன் பிரார்த்தனை ரெண்டும் சேர்ந்து சீக்கிரமே அஞ்சனா குணமாயிடுவாள் சூர்யா. சதாசிவத்திற்கு செய்தியை சொல்ல அவரும் மருத்துவமனை வந்து விட்டார். என்னப்பா அது, டெங்கு காய்ச்சல் நம்ம அஞ்சனாவையும் விட்டு வைக்கலையே. நிறைய பேர் இந்த காய்ச்சலுக்கு பலியாகிறாங்களே சூர்யா, எனக்கு பயமாக இருக்குப்பா
என்ன சொல்கிறான் சிவகுமார்? குணமாயிடும்னு சொல்கிறாரு டாடி. சரி, நீங்கள் கிளம்புங்க. அஞ்சனாவுக்கு முழிப்பு வரட்டுமே சூர்யா. அது வரைக்கும் எப்படி? நீங்கள் உடம்புக்கு முடியாதவர், கிளம்புங்க. என் மருமகளை கண்ணும் கருத்துமாக கவனிச்சுக்குவல்ல சூர்யா. அஞ்சனா உங்கள் மருமகள் மட்டுமில்ல, என் வருங்கால மனைவி, என் உயிர். இவள் குணமாகும் வரை ஆஃபீஸ் போக மாட்டேன். அதனால நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸை பார்த்துக்குங்க டாடி. சூர்யா, நீ இவ்வளவு பொறுப்பான பிள்ளையாக மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை நினச்சி நிறைய கவலைப்பட்டேன். இப்போ என் கவலையெல்லாம் பஞ்சா பறந்துட்டுது. இப்போதைய கவலை அஞ்சனா பிழைத்தெழணும், நம்ம 2 பேர் விருப்பத்தையும் நிறைவேற்றணுங்கிற கவலை தான் என் மனசில் இருக்குது. சதாசிவம் கவலையோடு பேச, டோன்ட் வெரி டாடி. அஞ்சனா உங்கள் விருப்பப்படி என்னை மணப்பால். எனக்கு அதில் பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. ஜெயசூர்யா பயங்கரமாய் நம்பினான். அவன் நம்பிக்கை ஜெயிக்குமா? மாலை அவசர சிகிச்சை பிரிவு அறைக்கு வெளியே போடப்பட்டிருந்த நாட்காலியில் ஜெயசூர்யா சோகமாய் அமர்ந்திருக்க, நர்ஸ் கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு அவன் அருகே வந்தார். சார், மேடம் கண் விழிச்சிட்டாங்க என்று சொன்னதுதான் தாமதம். புயலாய் ஓடினான். கண்மலர்ந்த அஞ்சனாவுக்கு ஜெயசூர்யாவை கண்டதும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. எது கலர் அஞ்சனா? அழாதேமா, உனக்கு ஒன்றும் இல்லாமா என்றவன் அவள் கண்ணீரை துடைத்தான். நெற்றி கன்னம் என்று கை வைத்து பார்க்க ஜுரத்தின் வேகம் லேசாய் தணிந்திருந்தது போல அவனுக்கு தோன்றியது. சூர்யா, எனக்கு என்ன? டெங்கு காய்ச்சல் அஞ்சனா. ஐயோ, நிஜமாவா என்று பயந்தவள் படுக்கையில் இருந்தவரை அவன் கைப்பற்ற அவள் அருகில் அவன் அமர்ந்து 2 கைகளையும் ஆதரவாய் பற்றினான். சனி ஞாயிறுகளில் வீட்டில் இருக்காமல் ஃப்ரெண்ட்ஸை அழைச்சிட்டு சேரியை சுத்தம் செய்யவும், எய்ட்ஸ் விழிப்புணர்வு செய்யவும், இரத்த தானம் கொடுக்கவும் புறப்பட்டுறா. இப்படி உதவ போய் உபத்திரவத்தை வாங்கி கட்டிட்டா. நீ என்ன அன்னத்தரசாவோட மறுபிறப்பா? உனக்கு எதுக்கடி இந்த வேண்டாத வேலையெல்லாம் என்று கோபமாய் ஜெயசூர்யா கடிந்து கொண்டான். சேவை எனக்கு ஆத்ம திருப்தியை தருது சூர்யா. மடச்சி, இப்போ படுக்கையில் கிடக்கிறது நீ என்று சீறினான். அவள் முகம் அவனுடைய கோபமான பேச்சால் வாடிப்போவதை கண்டவன், சேவை செய் வேண்டாம்ங்களா? ஆனால் இது போல நோய் பரவற இடத்துக்கெல்லாம் போகாதம்மா. டாக்டர்ஸ்க்கு வருமுன் காக்க தெரியும். அவங்க போய் தான் ஆகணும். அவங்க போகிறதிலும் ஒரு அர்த்தம் உண்டு. நோயை கட்டுப்படுத்துவாங்க. நான் சொல்கிறது புரியுதா என்று கேட்க, அஞ்சனா சிறு குழந்தையாய் தலையாட்டினாள். ஹார்லிக்ஸ் வாங்கி வந்து சிறு பிள்ளைக்கு புகட்டுவது போல புகட்டினான். இரவு உணவாய் 2 இட்லியை வாங்கி வந்து கொடுத்தான். அவளை சாப்பிட வைத்து இரவு மாத்திரையை கொடுத்தான். சூர்யா, நீங்கள் கிளம்புங்க. உன்னை இந்த நிலைமையில் விட்டுட்டு எப்படி போவேன் அஞ்சனா? நர்ஸோட துணையில் இருந்துக்குவேன். என்னை விரட்டாதே அஞ்சனா. சூர்யா சார். அஞ்சனா, என்னால் ஒரு சிறு தீங்கும் ஏற்படாது. நீ இப்படி இருக்க, நான் பங்களாவுக்கு போய் பஞ்சுமெத்தையில் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? உனக்கு குணமாகும் வரை உன்னோடு இருக்கிறேன். ப்ளீஸ் அஞ்சனா, என்னிடம் உன் வீம்பையும் பகைமையையும் பாராட்ட வேண்டாம் என்று கலக்கமான குரலில் அவன் சொல்ல, அதற்கு பதில் பேச முடியவில்லை அஞ்சனாவால். அந்த அறையில் ஓரமாயிருந்த பெஞ்சில் போய் படுத்துக்கொண்டான். அஞ்சனா மாத்திரை உபயத்தில் விரைவிலேயே உறங்கிவிட்டாள். ஜெயசூர்யா அவனின் தேவதையை கொட்ட கொட்ட விழித்திருந்து பார்த்து கொண்டான். ஜெயசூர்யாவின் பேரன்பு, ஜெயசூர்யாவின் மிதமிஞ்சிய பாசம், ஜெயசூர்யாவின் அளவுக்கதிகமான அக்கறை, அண்மை, அருகாமை, ஜெயசூர்யாவின் கவனிப்பு அத்தனையும் அவளுக்கு பிரமிப்பை தந்தது. எத்தனை உயர்ந்தவன், எவ்வளவு நல்லவன்! இப்படிப்பட்ட புண்ணியவனின் நெஞ்சில் தான் குடியிருக்கிறோம் எனும்போது அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும், அதே சமயம் இவ்வளவு நல்லவனின் காதலை ஏற்றுக்கொள்ள முடியாத தன் நிலையை நினைத்து நொந்து போனாள். அவன் அருகிலிருந்த போதுதான் அவளுள் ஜீவன் இருந்தது. அவன் அவளை விட்டு அகன்று விட்டால் ஆக்சிஜன் சுவாசத்திற்கு தவிக்கும் இதயம் போலானது. ஜெயசூர்யாவின் இதமான கைப்பற்றுதலில் அவனுள் கரைந்து போனாள். ஜெயசூர்யாவின் நெற்றி நீவலில், முடிகோதலில், கன்னம் வருடலில் அவனுள் காணாமல் போனாள். அவனின் மிதமிஞ்சிய கவனிப்பில் சீக்கிரமே காய்ச்சல் அவளிடமிருந்து புறமுதுகு காட்டி ஓடிப்போனது. டிஸ்சார்ஜ் ஆகி வீடு செல்லும் நாளும் வர பெரும் கவலைக்குள்ளானாள். இனி இதுபோல சூர்யாவின் மிதமிஞ்சிய அக்கறை, அன்பு, அண்மை கிடைக்காதே என்ற நினைப்பில் கண்கள் கரித்து கண்ணீர் முட்டி நின்றது காலையிலிருந்தே. ஆஸ்பத்திரியில் பில் கட்டிவிட்டு தேவையான மருந்து மாத்திரை வாங்கி கொண்டு மதியம் புறப்பட்டு விட்டனர். அவள் குடியிருப்புக்கு வர வீடு திறந்தே இருந்தது. ஜெயசூர்யாவின் வீட்டு வேலைக்காரி அங்கே சமைத்து வைத்திருந்தாள். அஞ்சனா ஜெயசூர்யாவை ஆச்சரியத்தோடு பார்க்க, உன் உடம்பு குணமாகும் வரை நம்ம பொன்னம்மா உனக்கு துணையாகவும் தேவைகளை கவனித்து கொண்டும் இருப்பாங்க. இருவரும் மதிய உணவு உண்டனர். மாத்திரை சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ அஞ்சனா. என்றவள் படுக்கையறை கதவை திறந்து உள்ளே போக அவனும் பின்னாடியே வந்தான். அவன் கொடுத்த மாத்திரை மருந்துகளை விழுங்கினாள். நான் கிளம்புறேன் அஞ்சனா. அவன் கிளம்ப தயாரானான்.
நான் எப்போ ஆஃபீஸ் வரட்டும்? ஒன்றும் அவசரமில்ல, உடம்பு பூரண குணமாகட்டும். நான் எவ்வளவு சொல்லியும் நீங்கள் ஆஃபீஸ் போகாததால் நிறைய வேலை இருக்கும். பாவம், எப்படி செய்வீங்க? நான் சமாளிச்சுக்குவேன் அஞ்சனா. வேலை வியாபாரம் எல்லாம் 2ஆம் பட்சம்தான். எனக்கு உன்னை விட இந்த உலகத்தில் உயர்ந்தது எதுவும் இல்லை. சரி, நீ எங்க என்ன புரிஞ்சுக்க போற? உங்ககிட்ட இதையெல்லாம் சொல்லிட்டு நான் ஒரு பைத்தியக்காரன், நான் கிளம்புறேன் என்று சூர்யா கையாட்டி விட்டு நடக்க அஞ்சனாவின் கண்கள் ஆராய் பொங்கியது. அவன் பிரிந்து போவதை தாங்க முடியாத நெஞ்சம் தாறுமாறாய் துடித்தது. சூர்யா! அறையை விட்டு வெளியேற இருந்த சூர்யாவின் காதுகளில் அவளின் அழுகையோடு கூடிய அழைப்பு குரல் கேட்க நின்று திரும்பி பார்த்தான். அஞ்சனா புயலென ஓடி வந்து அவனை கட்டி தழுவிக்கொண்டு மார்பில் முகம் புதைத்தாள். சூர்யா, என்னை விட்டு போகாதீங்க சூர்யா. என்னால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது. காலமெல்லாம் உங்களை பிரியாமல் இருக்க வேண்டும் சூர்யா என்று அழுகையில் குலுங்கியவளை பேரானந்தத்துடன் அணைத்து கொண்டான். சதாசிவம் செய்தி அறிந்து மகிழ்ச்சியில் துள்ளினார். என்னை பற்றிய ரகசியங்களை சூர்யாவிடம் சொல்லிடலாம் சார் என்று தனிமையில் சதாசிவத்திடம் சொல்ல அவரோ வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். சொன்னால் ஜெயசூர்யா நிச்சயமா அவளை மணந்து கொள்ள மாட்டான் என்று நினைத்தார். நாள் பார்க்கப்பட்டது, மண்டபம் பார்க்கப்பட்டது. அஞ்சனாவிற்கு தேவையான வைர தங்க பிளாட்டின நகைகளை அவள் எவ்வளவு மறுத்தும் வாங்கி வாங்கி குவித்தான் ஜெயசூர்யா. 25 லட்சம் விலையில் கல்யாண பட்டுப்புடவை எடுத்தான். ஹைதராபாத்தில் இருந்த புகழ்பெற்ற சிவாலயத்தில் தாலி கட்டி மண்டபத்தில் வரவேற்பு என்று ஜெயசூர்யா அஞ்சனா திருமணம் இனிதே முடிவுற்றது. அவள் சந்தோஷம் நீடிக்குமா? நட்பு சொந்தம் என்று விருந்து கலைத்தவர்கள் வீட்டிற்கு மறுக்க முடியாமல் சென்று வந்தனர் ஜெயசூர்யா அஞ்சனா ஜோடி. தஞ்சாவூர் அருகில் உள்ள பனையபுரம் என்ற சிற்றூரில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு போக வேண்டும் என்று சொல்ல அஞ்சனா தமிழ்நாடு தஞ்சாவூர் என்றதும் பயந்துவிட்டாள். முகம் சுண்டிவிட்டது. என்ன அஞ்சனா என்று கேட்டார் சதாசிவம். பயமா இருக்கு மாமா. எதுக்கு பயம்? அவங்க யாரையாவது பார்த்துடுவோம்னு பயமா இருக்கு மாமா. அதெல்லாம் பார்க்க மாட்டோம், நீ கவலைப்படாதா. அங்கே சென்றனர். பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபட்டனர். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே ஒரு எட்டு தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் சென்று வரலாமா என்று ஜெயக்குமார் அவளை பார்த்து சொல்ல அஞ்சனா அதிர்ந்தாள். எனக்கு முடியல சூர்யா, நேராக ஹைதராபாத் போயிடலாம் என்று சதாசிவம் சொன்னார். சரி வேண்டாம், கிளம்பலாம் என்றான் ஜெயசூர்யா. தன்னை சதாசிவம் காப்பாற்றிவிட அந்த நன்றி உணர்வில் அஞ்சனா ஜெயசூர்யாவுக்கு தெரியாமல் சதாசிவத்தை பார்த்து கையெடுத்து வணங்கினாள். பின் தேனிலவுக்காக வெளிநாடு புறப்பட்டனர். சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா என்று சுற்றிவிட்டு கடைசியாய் லண்டன் சென்றனர். அந்த சமயம்தான் மெயின் பரீட்சை வந்தது. இரவெல்லாம் ஊரை சுற்றிவிட்டு பகலில் பரீட்சை எழுத சென்றான். பரீட்சை முடிந்ததும் இந்தியா திரும்பினர். ஜெயசூர்யா ஆஃபீஸ் அல்ல, அஞ்சனா வீட்டில் இருந்தாள். நாட்கள் காலில் சக்கரம் கட்டி மெல்ல சுழன்றது. அன்று ஜெயசூர்யா ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு சென்று விட்டான். அஞ்சனா உணவு மேஜையில் அமர்ந்து தட்டில் கொஞ்சம் பொங்கல் வைத்து சாம்பார் ஊற்றி சாப்பிட ஆரம்பித்தாள். திடீரென வயிற்றை புரட்டியது. ஓடிப்போய் உமட்டி வாஷ்பேஷனில் வாந்தி எடுத்தாள். ஓங்காரித்து வந்த வாந்தியால் களைத்து போனாள். வேலைக்காரி ஓடி வந்து பரிவுடன் கேட்க, ஒன்றுமில்ல மருதம், உன் வேலையை பார் என்று சொல்லிவிட்டு போய் படுத்து கொண்டாள். அவளுக்கு மயக்கமாக இருந்தது. கூடவே கண்கள் சுழற்றியது. உறங்கிவிட்டாள். கொஞ்ச நேரத்தில் ஜெயசூர்யா அவளை ஃபோனில் தொடர்பு கொண்டான். ஹாய் அஞ்சனா டார்லிங், என்ன பண்ணுறா? படுத்திருக்கேன். ஏன் அஞ்சனா, உடம்புக்கு ஏதாவது முடியலையாமா என்று அன்பொழுக கேட்டான். அவள் வாந்தி எடுத்ததையும் மயக்கத்தையும் களைப்பையும் சொன்னால் உடனே வந்து விடுவான். அதனால் வேலை கெட்டுவிடும் என்று நினைத்து, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க என்றாள். சமையல் செஞ்சிட்டியா? இனிமேல்தான். மதியம் நல்ல தடபுடலான விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிட அஞ்சனா. பெரிய பிஸ்னஸ் ஒப்பந்தம் முடிஞ்சிருக்கு. ஒப்பந்தம் போட்ட கம்பெனியின் முதலாளியும் என்னோடு மதிய உணவிற்காக நம்ம பங்களாவிற்கு வர்றார். நாம் தமிழர்னதும் ஒரு பாசம் வந்துட்டது. உனக்கு தெரிந்த தமிழ்நாட்டு வகை உணவுகளை வகை வகையாக செய்து வை, வரோம் என்று கூறி வைத்துவிட்டான் ஜெயசூர்யா. பெரும் சிரமத்துடனே வேலைக்காரியின் துணையோடு சைவம் அசைவம் என்று நிறைய செய்து டைனிங் டேபிளை நிரப்பிவிட்டு அஞ்சனா காத்திருக்க, சரியாய் 2 மணி அளவில் ஜெயசூர்யாவோடு வந்த நபரை பார்த்ததும் அஞ்சனா வானமே இடிந்து தலைமேல் விழுந்த கணக்காய் அதிர்ந்து விட்டாள். அந்த நபர் அவள் உடன் பிறந்த அண்ணன் மனோகர். மனோகரும் அவளை கண்டதும் எரிமலை குழம்பை தலையில் கொட்டியது போல துடிதுடித்து போனான். மிஸ்டர் மனோகர், இவள் என் மனைவி, பெயர் அஞ்சனா என்று அஞ்சனாவை மனோகருக்கு ஜெயசூர்யா அறிமுகப்படுத்தா, தன்னை பற்றிய ரகசியத்தை எங்கே அண்ணன் ஜெயசூர்யாவிடம் சொல்லிவிடுவானோ என்று பயந்து நடுங்க அவள் பயந்தது போலவே நடந்துவிட்டது.
இந்த ஓடுகளினாயா உங்க மனைவி என்று சொன்னதும், அண்ணா அண்ணா வேண்டாம்ண்ணா என்று கதறினாள் அஞ்சனா. நீ செய்த அநியாயம், அக்கிரமம், அவமானத்தை மறைச்சு இவரை கட்டிட்டியா? இவளை நல்லவள்னு நினச்சி ஏமாந்து போனீங்களே ஜெயசூர்யா. எங்கள் குடும்பமானத்தை குழி தோண்டி புதைச்சவள் இவள். ச, யார் முகத்தில் விழிக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேனோ அவள் முகத்தில் விழிக்கும்படி ஆகிட்டதே என்று கத்தியவன் வேகமாக வெளியேற, ஜெயசூர்யா முகம் போன போக்கை கண்டவள் அதிர்ந்தாள். மனோகர் மனோகர் என்றழைத்தவாறு ஜெயசூர்யா வெளியே ஓடினான். மாடிக்கு ஓடியவள் படுக்கையில் விழுந்து கதறினாள். ஏமாத்திட்டியடி பாவி என்று பார்வையாலேயே சுட்டெரித்து விட்டு போன கணவனை இனி எப்படி எதிர்கொள்வாள்? அவள் நெஞ்சிலிருந்தும் நினைவிலிருந்தும் சுத்தமாய் மறந்து போன சம்பவங்களை மனோகர் கிளறிவிட்டு செல்ல அவள் கண்முன்னே காட்சியாய் விரிந்தது. தஞ்சாவூர். நிறைய விளைநிலங்களுக்கும் அரிசி ஆலை, காட்டன் ஆலைகளுக்கும் சொந்தக்காரர் சிவலிங்கம். சிவலிங்கம் வேணி தம்பதியருக்கு 2 பிள்ளைகள், மனோகர், அஞ்சனா என்று. மனோகர் படித்து முடித்துவிட்டு தந்தையோடு வர்த்தகம் செய்கிறான். 2 வருடத்திற்கு முன் கல்லூரியில் படிக்கும் காலத்திலிருந்து காதலித்த ரேஷ்மா என்ற பெண்ணோடு திருமணம் முடிந்து காவியா என்ற பெண் குழந்தை இருக்கிறது. அஞ்சனா வர்த்தகம் சம்பந்தமான இளங்கலை பட்டம் பெற்று முதுகலை பட்டம் பெற நல்ல கல்லூரியாய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறாள். அஞ்சனா என்றால் அவர்கள் அத்தனை பேருக்கும் பிடிக்கும். அஞ்சனா அப்பா செல்லம். அவள் சொல்வதற்கு அங்கு மறுபேச்சு கிடையாது. கேட்டதையெல்லாம் வாங்கி தருவார். தங்களுடைய அழகு பெண்ணிற்கு மனம் முடிக்க ஆசைப்பட்டனர். அன்று காலை பங்களாவே கோலாகலமாயிருந்தது. சமையற்கட்டிலிருந்து நெய்வாசம் மூக்கை நிறைத்தது. அண்ணி அம்மா இருவரும் பரபரப்பாயிருந்தனர். அப்போதுதான் உறங்கி எழுந்து வந்த அஞ்சனா அப்பாவிடம் போய் கேட்டாள், டாடி, வீட்டில் ஏதாவது விசேஷமா என்ன? ஆமாம் அஞ்சனா, உன்னை பெண் பார்க்க வர்றாங்க. யார் டாடி? இதென்ன புது கேள்வி? என் தங்கை கோதாவரி தன் மகன் விக்ரமுக்கு உன்னை பெண் கேட்டு கும்பகோணத்திலிருந்து வர்றாங்கம்மா. நீ போய் குளிச்சு சீக்கிரம் ரெடியாகு. அவளுக்கும் விக்ரமுக்கும் முடி போட்டு சிறுவயதிலிருந்தே பெரியவர்கள் பேசுவார்கள். விக்ரம் ரொம்ப நல்லவன்தான். சிறுவயதிலிருந்தே அவனை பார்த்தே வளர்ந்ததாலோ என்னவோ அவளுக்கு அவன் மேல் ஈடுபாடில்லை, விருப்பமில்லை. அவள் மேற்கொண்டு கல்லூரியில் சேர்ந்து படிக்கத்தான் விரும்பினாள். அதன் விளைவாய், டாடி, எனக்கு இப்போ மேரேஜ் வேண்டாம் என்றாள். விக்ரமுக்கு வயசாகிட்டே போகிறதா என் தங்கை புலம்பராமா? அடுத்ததா இன்னும் 2 மாதத்துக்கு தான் விக்ரமுக்கு திருமண யோகம் இருக்காம். அதுக்குள்ளே முடிக்க அவசரப்படுத்துகிறாங்க அஞ்சனா. டாடி ப்ளீஸ், எனக்கு இப்போ மேரேஜ் வேண்டாம், நான் மேலே படிக்கணும் என்றவளின் கண்களில் நீர் சுரந்தது. கல்யாணம் செஞ்சுட்டு படி, விக்ரம் கிட்ட நான் அனுமதி வாங்கி தரேன். சொன்ன பேச்சு கேள் அஞ்சனா. கேட்கிறேன் டாடி, திருமணம் கூட பண்ணிக்கிறேன். ஆனால் விக்ரம் எனக்கு மாப்பிள்ளையா வேண்டாம். என்னை பொல்லாதவனாக்காதே. என் தங்கை மகனுக்கு என்ன குறை? சிவலிங்கம் சீறினார். அத்தானே எனக்கு பிடிக்கல டாடி. ஏய், விக்ரம் அழகில் குறைச்சலா, அறிவில் குறைச்சலா, இல்லை வசதியில் குறைஞ்சவனா? வீட்டுக்கு ஒரே பையன். என் தங்கை உன்னை நல்லா பார்த்துக்குவாள். விக்ரமோ ஒரு படி மேலே போய் உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பான் என்று விளக்கினார். சொந்தத்தில் திருமணம் நடந்தா குறையுள்ள பிள்ளையாய் பிறக்கும் டாடி. சொந்த பந்தங்களில் திருமணம் வேண்டாம்னு அறிவியல் சொல்வது உங்களுக்கும் தெரியும் தானே என்று அஞ்சனா குற்றம் சாட்ட, அந்த சாக்கு போக்கெல்லாம் வேண்டாம், போய் ரெடியாகு. டாடி, எனக்கு விக்ரம் வேண்டாம். நீ விக்ரமை மறுக்க என்ன காரணம்? நீ தான் அவனுக்கு, அவன்தான் உனக்குன்னு சின்ன வயசுலேருந்தே இது பெரியவங்க எடுத்த முடிவில்லையா? அதை மாற்ற முயற்சிக்காதே. நல்ல பிள்ளையாய் போய் ரெடியாகு. அவங்க வர்ற நேரம் இது. டாடி, இவ்வளவு சொல்கிறேன் கேட்க மாட்டியா? உன் மனசில் வேற எவனாவது இருக்கானா என்று அதட்டா, ஐயோ அதெல்லாம் இல்லை டாடி என்று கண்ணீர் விட்டாள். அப்படின்னா மறுத்து பேசிட்டு நிற்காதே, போ. சிவலிங்கம் விரட்ட கண்ணீரோடு தாய் வேணியிடம் வந்தாள். விக்ரம் கிட்ட என்ன குரடி கண்டா? பையன் எவ்வளவு லட்சணம். தனி ஒருத்தனா குடும்ப பொறுப்பு எடுத்துட்டு எப்படி வியாபாரத்தை பெருக்கிறான்? நீதான் அவன் மனைவினே உன் மேலே உயிரையே வச்சு வாழ்கிறவன். அவனை போய் வேண்டாம்னு சொல்றியேடி, அறிவு கெட்டவளே. போடி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேணி எரிந்து விழுந்தாள். அத்தான் மேலே ஈர்ப்போ விருப்பமோ எனக்கு வரலாமா? அவரை கட்டிட்டா நான் நிஜமாக சந்தோஷமாக இருக்க மாட்டேன். அதையும் பார்க்கலாம். ஒரு ஆம்பளை மனசு வச்சா பொண்ணை அவன் பின்னாடியே சுத்த வைப்பான். நீ வேணா பாரு. கல்யாணத்துக்கு பின்னாடி நீ விக்ரம் கிட்ட மயங்கி போய் அவன் காலடியில் விழுந்து கிடப்பா. பெரியவங்க உனக்கு நல்லது தான் செய்வாங்க, அம்மா பேச்ச கேளு என்று தாய் வேலையை பார்க்க அழுகையோடே அண்ணன் மனோகரிடம் சென்றாள். என் மச்சான்னா அது விக்ரம் தாண்டி. விக்ரம் மாசுமருவற்ற தங்கம். அவனை கட்டிக்க கசக்குதா? ஒழுங்கா சொன்ன பேச்சு கேளு, இல்லை கண்ணம் வீங்கி பழுத்துடும். உனக்கு விருப்பமே இல்லைனாலும் நீ அவனுக்கு தான் கழுத்தை நீட்டியாகணும். இந்த பிறவியில் உன் புருஷன்னா அது விக்ரம்தான். மனோகரிடமும் அவள் அழுகையும் வாதமும் எடுபடவில்லை. மனதை கல்லாக்கி கொண்டு பட்டுடுத்தி தயாரானாள் அஞ்சனா.
விக்ரம், அத்தை, அவனுடைய சொந்த பந்தம் என ஒரு கூட்டமே வந்தது. நாள் பார்த்தனர், விருந்து உண்டனர். அவர்கள் திருமணம் முடிவான சந்தோஷத்தில் கிளம்பி சென்றனர். அஞ்சனாவிற்கு எதுவும் பிடிக்கவில்லை. அவளுக்கென்று ஒரு மனம், அதில் சில விருப்பங்கள், ஆசாபாசங்கள் என்று இருக்கும் என்று அறியாத அந்த கூட்டத்தை பழிவாங்க வேண்டும் போல் வெறி வந்தது. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், திருமணத்தை நிறுத்தும் வழி என்ன என்று மூளையை கசக்கினாள். விடைதான் கிடைக்கவே இல்லை. அன்று மாலை பங்களாவிற்கருகில் உள்ள பூங்காவிற்கு சென்று தனியிடம் தேடி அமர்ந்து தன் இயலாமையை நினைத்து கண்ணீர் விட்டாள். அஞ்சனா என்று அழைப்பிற்கு திரும்பி பார்க்க மனோகரின் தோழன் வினோத் நின்றிருந்தான். அவசரமாய் கண்களை துடைத்து கொண்டாள். ஏ அஞ்சனா, அழுதிய என்ன என்று அருகில் அமர்ந்து அவன் பாசமாய் கேட்க வீட்டில் நடக்கும் அத்தனையையும் கொட்டிவிட்டு கதறினாள். ஏய், இதுக்கு போயாம அலறா? பிடிக்காதவரோடு கல்யாணம்னா அழாம இருக்க முடியுமா வினோத்? எனக்கு உதவ முடியுமா வினோத்? அண்ணாவிடமும் அப்பாவிடமும் பேச முடியுமா? உங்கள் வீட்டில் நான் போய் பேசினாலும் எந்த பலனுமே இருக்க வாய்ப்பில்ல. இதுக்கு வேறு வழியில் போய் தான் திருமணத்தை நிறுத்தணும் அஞ்சனா. வினோத் விளக்க அஞ்சனா கிளிப்பிள்ளையாய் தலையாட்டினாள். அவன் பேச்சு கேட்டு தணலை வாரி தலையில் சூடிக்கொள்ளப் போகிறோம் என அறியாமல். திருமணம் வேண்டாம் என்று அழுது அடம்பிடித்த அஞ்சனா பெட்டி பாம்பாய் அடங்கி அவர்கள் பேச்சு கேட்க குடும்பத்தினர் அகமகிழ்ந்து போயினர். பெரிய பெரிய கடைகளிலிருந்து நகைகளும் புடவைகளும் பங்களாவுக்கே வந்து குவிந்தன. அஞ்சனா ஆசையுடனே அவளுக்கு தேவையானதை அள்ளி குவித்து கொண்டாள். விக்ரம் அடிக்கடி வர அவனை இன்முகத்துடனே வரவேற்று ஆசையாசையாய் பேசி கொண்டிருந்தாள். என்னம்மா, விக்ரம் வேண்டாம்னு புலம்பியவள் இப்போ விக்ரம் எப்போ வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பது போல் தெரியுதே. அவன் வந்தா உன் முகத்தில் லைட் எரியுதே. என் தங்கச்சி பையன் ஏதாவது சொக்குப்பொடி போட்டு உன்னை வளைச்சு பிடிச்சிட்டானா என்று சிவலிங்கம் ஒரு நாள் கேட்க, போங்க டாடி என்று வெட்கப்பட்டவள், விக்ரமத்தான் போல நல்லவரை உலகத்தில் தேடிக்கொண்டு போனாலும் கிடைக்க மாட்டார்னு தெரிந்து கொண்டேன். பெரியவங்க நீங்களும் எனக்கு கெடுதல் செய்ய மாட்டீங்கன்னு அறிந்து கொண்டேன் என்று அஞ்சனா சிரித்தாள். அந்த கல்யாண மண்டபமே சீரியல் பல்புகளாலும் வண்ண விளக்குகளாலும் மின்னிக் கொண்டிருந்தது. உறவுகள் புடைசூழ பெண்ணழைப்பு நடந்து முடிந்து விருந்து முடிந்து எல்லோரும் மண்டபத்தின் அறையில் படுத்து கொண்டனர். மணமகள் அறையில் தோழி கவிதாவுடன் படுத்திருந்த அஞ்சனாவிற்கு உறக்கம் வரவில்லை. வினோத்தின் ஃபோனிற்காக காத்திருந்தாள். கொஞ்ச நேரத்தில் ஃபோனில் வினோத் அழைக்க எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் ஓடினாள். அஞ்சனா, மண்டபத்தில் எல்லாரும் உறங்கிட்டாங்களா? நான் மண்டபத்து வாசல்ல காரில் காத்திருக்கேன். யார் கண்ணிலும் படாமல் புறப்பட்டு வந்துடு அஞ்சனா. மாட்டிட்டா வம்பாகிடும். ஜாக்கிரதை அஞ்சனா என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தான். கவிதா நல்ல உறக்கத்தில் இருக்க கதவு திறந்து மறைந்து மறைந்து எப்படியோ யார் கண்ணிலும் படாமல் மண்டபத்தின் வாசலுக்கு வந்து விட்டாள். ஓட்டமாய் ஓடிப்போய் காரில் ஏறி கொண்டாள். தஞ்சையிலிருந்து ஹைதராபாத் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி தங்களுக்கான கம்பார்ட்மெண்ட்டில் அமரும் வரை அஞ்சனாவின் உயிர் அவளிடத்தில் இல்லை. அந்த ஏசி அறையில் அவர்கள் இருவரை தவிர அங்கே அமர்ந்திருந்தவர் சதாசிவம். இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு கண்மூடிக்கொண்டார். உன் அப்பா அண்ணா கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது அஞ்சனா. கல்யாணத்தை நிறுத்த வேணும்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவு மண்டபத்தின் வெளியில் நான் நிற்கிறேன், என்னோடு வந்துடு. ஒரு வாரம் ஹைதராபாத் பெங்களூர்னு அழைச்சிட்டு போய் என் பாதுகாப்பில் உன்னை வச்சிருந்து இங்கே கல்யாணம் நின்று எல்லாரும் கத்தி ஆர்ப்பாட்டம் செஞ்சு உன்மேலான கோபம் தணியும் போது உனக்கு ஒரு சிறு தீங்கும் நேரா வண்ணம் பாதுகாத்து வந்து முழுசா உன்னை உன் வீட்டார்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். கொஞ்ச நாள் கோபப்படுவார்கள், பின் மன்னிச்சிடுவாங்க. நீயும் விருப்பப்பட்டது போலவே மேற்படிப்பை தொடரலாம், சரியா என்று அன்று வினோத் பூங்காவில் சொன்னபோது, இது தப்பில்லையா வினோத்? எப்படி தப்பாகும்? பிடிக்கலா படிக்கணும்னு சொல்கிறா. உன் விருப்பத்தை காதை கொடுத்து கேட்காம அவங்க விருப்பத்தை நிறைவேற்றிக்க நினைக்கும் உன் பெற்றோருக்கு சின்ன பாடம் கற்றுக் கொடுக்க போகிறோம், அவ்வளவுதான். வினோத்தின் யோசனை பிடித்து போய்தான் அவனோடு புறப்பட்டு விட்டாள், யோசிக்காமல். இதனால் தனக்கும் தன் வீட்டாருக்கும் எவ்வளவு பெரிய அவமானங்கள் தலைகுனிவுகள் ஏற்படும் என்று அப்போதிருந்த மனநிலையில் சிந்திக்க தோன்றாமல் வினோத்தின் புத்தி புகட்டலில் வெள்ளக்கட்டி பேச்சில் மயங்கி கிளம்பிவிட்டாள் அஞ்சனா. ரயில் இருட்டை கிழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஹைதராபாத்தில் தங்குவதற்கு ஹோட்டலுக்கு போனால் அங்கே நம்ம 2 பேரையும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏதாவது கேள்வி கேட்டு சந்தேகம் வந்து போலீஸ்க்கு போயிட்டாலோ அல்லது ஹோட்டலில் ரெய்டு அது இதுன்னு போலீஸ் வந்துட்டாலோ நம்ம தப்பாக நினச்சி கேஸ் அது இதுன்னு போயிட்டா எவ்வளவு பெரிய அவமானமாகும். ஐயோ, என்ன சொல்கிறீங்க வினோத் என இடைமறித்தாள் அஞ்சனா. அப்படியெல்லாம் நேராமல் இருக்க நம் பாதுகாப்புக்காய் இந்த தாலியை உன் கழுத்தில் கட்டிவிடுறேன். வினோத் மஞ்சள் நூலில் கோர்த்த தாலி கயிற்றை பையிலிருந்து எடுக்க அஞ்சனா பதறிப்போனாள். ஐயோ வினோத், அதெல்லாம் வேண்டாம் என்று அழுதாள். அங்கிருந்த சதாசிவம் அவளின் வேகமான அழுகுரல் கேட்டு முழித்து கொண்டார். மறுக்காத அஞ்சனா, நம்ம பாதுகாப்புக்காகத்தான் இது.
என்னோடு இருக்கும் வரைதான் அது உன் கழுத்தில் இருக்கும். பிறகு உன் வீட்டிற்கு திரும்பும்போது அவிழ்த்து போட்டுடுமா என்று அவன் அவள் கழுத்தில் கட்டப்போக, தம்பி, இந்த பொண்ணு விருப்பமில்லாமல் எதுவும் செய்ய வேண்டாம் என்று அஞ்சனாவின் நிலைமையை ஓரளவு யூகித்தவர் இடையில் புக, யோ, உன் வேலையை பாரியா. இவள் என் நண்பனின் தங்கை. விடிந்தால் பிடிக்காதவனோடு திருமணம். உதவி கேட்டால் என்னோடு வா, ஒரு வாரம் வெளியில் பாதுகாப்பாய் வைத்திருந்து விட்டு பின் திரும்பி கொண்டு வந்து விடுறேன்னு சொல்ல புறப்பட்டு வந்திருக்கா. இந்த தாலி கயிறு எங்கள் பாதுகாப்புக்கு தான். உங்கள் வேலையை பாருங்க. அடுத்தவர் விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அவள் திமிர திமிர அஞ்சனாவின் கழுத்தில் 3 முடிச்சை போட்டுவிட்டான் வினோத். சதாசிவத்தால் அதன் பிறகு என்ன செய்ய முடியும்? 20 வயதுள்ள பெண் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படிப்பட்ட கயவனோடு பெற்றோரையும் கட்டிக்கொள்ள இருந்த மாப்பிள்ளையையும் ஏமாற்றிவிட்டு வந்ததுக்கு தண்டனையை அனுபவிக்கிறாள் என்று அமைதியாகிவிட்டார். அஞ்சனா கதறி எழுதாள். ஏய் அஞ்சனா, எது கலரா என்று மிரட்டினான். உங்களை ஒரு அண்ணனா நினச்சி பழகினேன், உதவி கேட்டேன். உங்கள் பேச்சை கேட்டு வந்த என் வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்களே. இப்பவும் நான் உனக்கு ஒரு அண்ணன் தான், பயப்படாதே, என்னை நம்பு. உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். பாத்ரூம் போய் முகம் கழுவிட்டு வந்து உட்கார் என்று கட்டளையிட்டான். அஞ்சனாவுக்கும் கதறி வாய்விட்டு அள வேண்டும் போல் இருந்தது. எழுந்து அழுகையோடே ஓடினாள். வினோத் ஃபோனை எடுத்து நண்பனின் நம்பரை தட்டி பேசினான். ஏய் மாப்ளா, அஞ்சனா என்னோடு ஓடி வந்துட்டா. நீ சொன்னது போலவே நைஸா பேசி அவள் கழுத்திலும் தாலியை கட்டிட்டேன். அந்த மனோகர் பயலுக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டேன். என்னை காதலித்த ரேஷ்மாவை மனோகர் இடை புகுந்து மயக்கவும் அவளும் அந்த பயல் பணக்காரன்னு அவன் பக்கம் சாஞ்சிட்டா. அவனை பழிவாங்க காத்திருந்த எனக்கு அஞ்சனா மூலம் நல்ல வாய்ப்பு கிடைக்க அதை பயன்படுத்திட்டேன் என்று வினோத் சிரிக்க, ஹைதராபாத்தில் ரூம் போட்டு அஞ்சனா குட்டியை அருகில் அமர்த்தி மையலா பேசி ஐயாவோட மன்மத கலைகளை ஒவ்வொன்றா காட்டி மயக்கி அவளோட முதலரவை முடிச்சிடணும் மச்சான். அவள் மனம் கவர்ந்த கணவனாகணும், அதுதான் முக்கியம் என்று எதிர்முனையில் பாடம் கற்பிக்க, அதெல்லாம் ரொம்ப சுலபம் மச்சான். அடுத்ததா மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணணும். பின் மனோகர் முன்னாடி போய் நின்று அஞ்சனாவுக்கு சேர வேண்டிய சொத்தை பாகம் பிரித்து கேட்கணும். மனோகர் வம்பு செய்யாமல் கொடுத்தா வாங்கிட்டு திரும்பிடுவேன். இல்லைன்னு வை, கோர்ட்டு கேஸுன்னு போய் அவனையும் அவன் அப்பனையும் நாரடிக்கணும் என்று சீரலோடு பேசியவன், மச்சான், அஞ்சனா கழுத்தில் தாலி கட்டிய வினாடியே நானும் பணக்காரனாயிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படாதே வினோத். அஞ்சனா ரொம்ப கண்டிப்பானவள். அவளை மடக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. உன்னை ஒரு அண்ணனா தான் முடிக்க விடாமல். மச்சான், அண்ணனா நினைக்கிறவளை அத்தானா நினைக்க வச்சு அவள் வயிற்றில் பிள்ளையை கொடுத்து தான் அங்கே கூட்டிகிட்டு வருவேன். ஏய் மச்சான், அஞ்சனா வரால், நான் அப்புறம் பேசுகிறேன். ஃபோனை கட் செய்தான். திருமணம் ஆகாமலேயே தப்பான ஒருவனிடம் பிள்ளையை வாங்கி கொண்டவள் அவன் தாய். பிள்ளையை பெற்ற பின்பு அவள் சொந்தங்கள் பிள்ளையை அனாதை இல்ல வாசலில் வீசிவிட்டு சென்று விட்டது. அனாதை இல்லத்தில் படித்து வளர்ந்த வினோத்துக்கு பெற்றோரோடு இருப்பவர்களையும் பணக்காரர்களையும் சுத்தமாய் பிடிக்காது. கள்ளம், கபடு, வஞ்சம் என்று அவனிடம் இல்லாத கெட்ட பழக்கமில்லை. அப்படிப்பட்டவன் கல்லூரியில் ரேஷ்மாவை காதலித்தான். பணக்காரியை காதலித்தால் பணக்காரனாகி விடலாம் என்று. அவன் குணம் தெரிந்த பின் ரேஷ்மா விலகி நல்லவனான மனோகரை காதலித்து கல்யாணமும் செய்து கொண்டாள். வினோத் பழி உணர்ச்சியை உள்ளே போட்டு புதைத்து கொண்டு மனோகரோடு உறவாடி கொண்டிருந்தான். சமய சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டு அது அஞ்சனா மூலம் அமைய பயன்படுத்தி கொண்டான். வினோத் எழுந்து பாத்ரூம் செல்ல சதாசிவம் அஞ்சனாவிடம் அவன் நண்பனிடம் பேசியது அனைத்தையும் வரிபிசகாமல் சொல்ல அஞ்சனா மேலும் அதிர்ந்து வீறிட்டாள். நல்லவன்னு நம்பி ஏமாந்துட்டியேமா. நீ இவனை புருஷனா ஏற்றுக்கிறதா இருந்தா விட்டுடலாம். வேண்டாம்னா சொல்லு. இவனை போலீஸில் பிடிச்சு ஒப்படைச்சிட்டு உன்னை உன் வீட்டார்கிட்ட சேர்த்து விடுறேன் என்று அவர் பேச பேச அஞ்சனா நிம்மதியானாள். வினோத் ஒரு வலிப்பு நோய்க்காரன். சமீபமாய் இதயத்தில் ஓட்டை என்று ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வேறு செய்திருப்பவன். அப்படிப்பட்டவனுக்கு திடீரென்று வலிப்பு வந்துவிட்டது. கையும் காலும் வாயும் வெட்டி வெட்டி இழுக்க மூடிய அறைக்குள் விழுந்து உருண்டு நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் இறந்து போனான். நெடுநேரமாக சதாசிவம் எழுந்து போய் பாத்ரூம் கதவை உடைத்து பார்த்தவர் ஓடி வந்து சொன்னார், அஞ்சனா, அந்த படுபாவி வாயில் நுரை தள்ளி பாத்ரூமில் இறந்து போய் கிடக்கிறான். உனக்கு நடக்க இருந்த கொடுமையிலிருந்து கடவுள் உன்னை காப்பாற்றிட்டார். அவன் பெயரில் தனியாகவும் உன் பெயரில் தனியாகவும் டிக்கெட் எடுத்து நல்லது செய்திருக்கான் வினோத். முதலில் உன் கழுத்தில் இருக்கும் தாலியை கலற்றி எறி, பிறகு நான் போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறேன் என்று சதாசிவம் சொல்ல, நொடி கூட தாமதிக்காமல் வினோத் கட்டிய தாலியை கலற்றி ஜன்னல் வழியே வீசியவள் அவர் காலில் விழுந்து கதறினாள். என்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாத்துங்க சார். என்னை என் பெற்றோரிடம் கொண்டு சேர்த்து விடுங்கள் சார், ப்ளீஸ் என்று அழுதாள். அதன் பிறகு ரயில்வே போலீஸ்க்கு தகவல் சொல்ல வினோத்தின் பிணத்தை எடுத்து சென்றனர். சதாசிவம் அஞ்சனாவின் அப்பாவுக்கு ஃபோன் செய்த போது காலை மணி 8 இருந்தது.
நாங்கள் எல்லோரும் திருமணம் நின்று அவமானப்பட்டு போய் இருக்கிறோம். அந்த ஓடுகாலி ஓடியதாகவே இருக்கட்டும், யாரும் அழைத்து வர வேண்டாம் என்று கூறிவிட்டு சிவலிங்கம் போனை வைத்து விட்டார். சார், நான் என்ன செய்வேன்? என் நிலைமை இப்படியாகிவிட்டதே. 20 வயது பெண், கல்லூரிக்கெல்லாம் போய் படித்த பெண்ணிற்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் இப்படி பெற்றோரையும் உன்னை கட்டிக்கிருந்த மாப்பிள்ளையையும் ஒரு சேர அவமானப்படுத்திவிட்டு ஒரு மண்குதிரையை நம்பி வாழ்க்கையை கெடுத்துட்டியே. ச, என்ன பொண்ணுமா நீ? கடவுள் 6வதா மனிதனுக்கு படித்த 6 அறிவை குறிப்பாக பெண்கள் தான் பயன்படுத்தணும். நீ அதை பின்பற்ற தவறிட்டியேம்மா, முட்டாள் போல. சதாசிவம் அஞ்சனாவை அழைத்து கொண்டு தஞ்சாவூருக்கு கிளம்பினார். மண்டபத்தை காலி செய்துவிட்டு வீடு போய் சேர்ந்திருப்பார்கள் என்று நேரே வீட்டுக்கு போய்விட்டனர். அவளை கண்டவர்கள் ஹாலில் கூடிவிட்டனர். ஏய் நில்லு, எங்கே வந்தா? வினோத்தோட ஃப்ரெண்டை 4 தட்டு தட்டினதும் நீ அவனோட ஓடி போனதா கக்கிட்டான். வினோத் இறந்து போய் நீ இங்கே வந்ததும் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு அவமானத்தை தேடி தந்த நீ எங்களை பொறுத்தவரை செத்து போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னா உன்னை கண்ட துண்டமாக வெட்டி போட்டுடுவேன் என்று மனோகர் சீறிக்கொண்டு வர அங்கிருந்தவர்கள் அவனை மடக்கி பிடித்தனர். சி தூ, நீ எல்லாம் மனித பிறவியே இல்லை, போயிடு என்று சிவலிங்கம் கத்தினார். இப்படி எங்களை உயிரோடவே சாகடிச்சிட்டியேடி பாவி படுபாவி, நீ நல்லா இருப்பியா? எங்களை பொறுத்தவரை நீ செத்துட்ட. எங்க எதிர்க்க நிற்கிற நீ பெணம் சுடுகாட்டில் தான் இருக்கணும். போ. தாய் வேணி கத்திவிட்டு அழுகையோடு சென்று விட்டாள். அதன்பின் அஞ்சனாவை சதாசிவம் ஹைதராபாத் அழைத்து கொண்டு வந்து விட்டார். பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்டாள் அஞ்சனா. வினோத்தோடு கள்ளத்தனமாய் ஓடி வந்தது, மேளம் கொட்டாமல் நாதஸ்வரம் இசைக்காமல் ஐயர் மந்திரம் ஓதாமல் வினோத் என் கழுத்தில் தாலி கட்டியதும் அதை கலற்றியறிந்ததும் தெரிந்திருக்கும் சூர்யாவுக்கு. வினோத் என்னை ஏமாற்றி கள்ளத்தனமாய் தாலி கட்டியதையும் நான் நயவஞ்சகத்தால் ஏமாந்து போனதையும் வினோத்தின் நண்பன் குடும்பத்தாரிடம் சொல்லாமல் மறைத்து விட்டதால் நான் வினோத்தின் மீது காதல் கொண்டு ஓடிவிட்டதாகத்தான் அண்ணன் சொல்லியிருப்பார். எதிலும் முதல் என்று விரும்பும் ஜெயசூர்யா என்னை சாக்கடையாய் நினைத்து விரட்டியடிப்பார். அவர் அருவருத்து விரட்டுவதற்கு முன் கிளம்பிவிட வேண்டும் என்று வீட்டை விட்டு வெளியேறினாள் அஞ்சனா. சதாசிவம் மகனுக்கு திருமணமான சந்தோஷத்திலும் உடம்பு ஓரளவு தேறிப்போனதாலும் ஆன்மீக பயணம் சென்று விட்டிருந்தார். அது அஞ்சனா கிளம்ப வசதியாய் போய்விட்டது. மனோகரை வெளியில் அழைத்து போய் சமாதானப்படுத்திவிட்டு சூர்யா வீடு வந்தபோது அஞ்சனா அங்கே இல்லாமல் போக ஏமாற்றமடைந்தான். அவள் அறையின் மேஜையில் இருந்த கடிதத்தை எடுத்தவன் அதனை அதிர்வுடன் படித்தான். என் இனியவருக்கு, நான் உங்களுக்கு தகுதியில்லாதவள் என்று நினைத்துதான் ஒதுங்கி போனேன். ஆனால் உங்களின் காதலால் பைத்தியமாகி நானும் உங்களை நேசித்தேன். திருமணத்திற்கு சம்மதித்தேன். மாமாவிடம் உண்மையை கூறிவிடலாம் என்று சொல்ல வேண்டாம் என்று சத்தியம் வாங்கி கொண்டார். அதனால தான் என்னை பற்றிய உண்மைகளை மறைத்துவிட்டேன். நான் அப்படி மறைத்திருக்க கூடாது. என்மேல் நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தீர்கள். அண்ணன் நினைத்து கொண்டிருப்பது போல நான் வினோத்தை காதலிக்கவும் இல்லை, அவனோடு இஷ்டப்பட்டு ஓடிப்போகவும் இல்லை. என்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறியதை நம்பி ஏமாந்து போனது மட்டும்தான் என் தவறு. என் நேசத்துக்கு உரியவர் நீங்கள் மட்டும்தான். நான் கலங்கமற்றவள். இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்ததற்கு மன்னிக்கவும். என்னை சுவாசமாய் நேசித்த உங்கள் முகத்தில் விழிக்க எனக்கு அருகதை இல்லாததால் தான் போகிறேன். என்னை தேட வேண்டாம். வேற நல்ல வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள். இப்படிக்கே அஞ்சனா. கடிதத்தில் ஆங்காங்கே கண்ணீர் பட்டு காய்ந்து போயிருந்தது. அஞ்சனா, தப்பு பண்ணிட்டியே. டாடி என்னிடம் திருமணத்திற்கு பிறகு எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டாரே. சொன்ன பிறகுதானே உன்மேல் எனக்கு அளவுக்கு அதிகமான காதலும் ஆசையும் கூடியது. இனி நீ ஒரு நாளும் பழைய நினைவுகளை சிந்திக்கவே கூடாதுன்னு தானே உன்னை உள்ளங்கையில் வைத்து தாங்கினேன். இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை தஞ்சாவூர் அழைத்து சென்று உன் பெற்றோர்களிடம் உண்மையை கூறி அவர்களுடன் சேர்த்து வைக்கலாம் என்றிருந்தேனே. அதற்குள் இப்படி செய்து விட்டாயே என்று கதறினான் ஜெயசூர்யா. மனோகர் தேற்ற வழி தெரியாது சிலையாய் நின்று விட்டான். சதாசிவம் செய்தி அறிந்து ஓடி வந்து விட்டார். தஞ்சாவூருக்கும் செய்தி போய் சிவலிங்கம், வேணி, ரேஷ்மா என்று ஹைதராபாத்துக்கு கிளம்பி வந்து விட்டனர். வினோத்தை நம்பி மோசம் போயிருக்கிறாளே, அது தெரியாமல் அஞ்சனாவிற்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டோமே என்று கதறினர். ஜெயசூர்யாவை தேற்ற முடியாமல் கலங்கினர். அஞ்சனா பிடிவாதக்காரி, விளம்பரம் கொடுத்து தேடினால் இன்னும் ஓடி ஒளிந்து கொள்வாள் என்று ரகசியமாய் தேடினர். ஆனால் அஞ்சனாதான் கிடைக்கவில்லை. 4 மாதங்கள் நத்தையாய் ஊர்ந்தது. இந்த இடைப்பட்ட நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் தேறினான் ஜெயசூர்யா. மீண்டும் பிஸ்னஸ் பார்க்க சென்றான். அன்று அப்பா சதாசிவத்திடம் வந்தான். டாடி, தமிழ்நாட்டில் பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய பள்ளிகளில் ஒன்று பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். போன வருடம் 12ஆம் வகுப்பு தேர்வில் மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறது. அது விலைக்கு வருகிறதாம், வாங்கி போடலாமா என்று கேட்க, எந்த மாவட்டம்?
கள்ளக்குறிச்சி, அது விழுப்புரம் மாவட்டம். உனக்கு விருப்பம்னா செய் சூர்யா என்று சதாசிவம் சொல்ல கள்ளக்குறிச்சிக்கு வந்து சேர்ந்தான். நகரின் மத்தியில் அவ்வளவு பெரிய இடத்தை வளைத்து போட்டு பள்ளி பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டிருந்தது. மாணவர்களின் எண்ணிக்கை 30,000க்கு மேலாம். அதன் ஓனர் மகேந்திரனுக்கு பிள்ளை இல்லை. வயதான காரணத்தால் அந்த பள்ளி விற்பனைக்கு தயாராகிவிட்டது. ஜெயசூர்யாவிற்கு அந்த பள்ளி பிடித்து போனது. அதன் ஓனர் மகேந்திரன் அவனை வரவேற்று அமர வைத்து உபசரித்தார். யாருக்கோ ஃபோன் செய்தார். எங்கள் நிர்வாக பிரிவு மேடம் வந்து எங்கள் பள்ளியை பற்றி விளக்குவார் சார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று கிளம்பிவிட கொஞ்ச நேரத்தில் பெரிய வயிற்றை தூக்கி கொண்டு வந்த நபரை கண்டு இன்ப அதிர்ச்சி கொண்டான். அது அவனுடைய உயிர் சுவாசிப்பான அஞ்சனாதான். இளைத்து கருத்து புதராய் மண்டிய தாடியுடன் ஜெயசூர்யாவை கண்ட அஞ்சனாவும் அதிர்ந்தாள். அஞ்சனா என்று உயிருருக அழைத்தான். வயிற்றுப்பிள்ளையோடு கணவனை பிரிந்த பிரிவு துயரில் வருந்தி வாடிக்கொண்டிருந்த அஞ்சனாவும் சூர்யா என்று வீறிட்டழுதாள். ஜெயசூர்யா ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டான். ராட்சசி, அரக்கி, என்னை உயிரோடு கொண்டுட்டு வந்துட்டியேடி அஞ்சனா. கல்யாணத்துக்கு பிறகு டாடி என்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டார். நீ அறியாது செய்த தவறுக்காக உன் பெற்றோர்களை இழந்து பெரிய தண்டனையை அனுபவிக்கிறாயேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கண்ணின் இமையாய் காக்க நினைச்சேனே. உன்னை உன் வீட்டாரிடம் சேர்க்க நேரம் பார்த்து கொண்டிருந்த போது மனோகர் வந்ததும் அவர் உன் அண்ணன்னு தெரியாம வீட்டுக்கு அழைத்து வந்ததும். சரி, போகட்டும் விடு. இந்த பிரிவு நம் நேசத்தை கெட்டிப்படுத்தத்தான் ஏற்பட்டதுன்னு எடுத்துக்கொள்வோம். அழாதே அஞ்சனா என்று கண்ணீரை துடைத்து விட்டான். நீ பிரிந்ததில்லாமல் என் மகனையும் என்னிடமிருந்து பிரித்து விட்டாயே அஞ்சனா என்று அவள் வயிற்றை தொட்டு சொல்ல, நிஜமாவே தெரியாது சூர்யா. அன்றெடுத்த வாந்தி ஏதோ அஜீரணத்தால் ஏற்பட்டது என்று நினைத்து கொண்டேன். பிறகுதான் தெரிய வந்தது. சூர்யா, என் வயிற்றில் உங்கள் மகன் மட்டுமில்ல, இன்னொருத்தரும் இருக்காங்கல்ல என்று அழுகையை விடுத்து இளநகையோடு கூற, அது யார் அஞ்சனாமா என்று ஆர்வமாய் கேட்க, மகளுமில்ல இருக்காங்க, என் வயிற்றில் இரட்டை குழந்தைங்க இருக்காங்க சூர்யா என்று சொல்லி அஞ்சனா வெட்கப்பட, அஞ்சனா என் தேவதையே, என் உயிரே, என் உயிர் சுவாசமே என்று அவள் முகம் பற்றி முத்தமிட்டான் அஞ்சனாவின் அன்பு கணவன் ஜெயசூர்யா. இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.